Hey all, Assalamu alaikum. I'm your instructor Hajra Yasir. So I hope everybody is doing good. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது எதை பத்திண்டா மேனிபுலேட்டர்ஸ்ன்றது யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை வெச்சி என்ன செய்வாங்க, அண்ட் அவங்கள சொசைட்டில எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்க பண்ற மேனிபுலேஷன்ஸ்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம், அண்ட் அதெல்லாம் தாண்டி நீங்க அவங்க கிட்ட போய் குதிச்சு பிரச்சனை பண்றதுக்கு முன்னால, அவங்க கிட்ட இருந்து பிரச்சனையை ரிசீவ் பண்றதுக்கு முன்னால எப்படி பிரிவென்ட் பண்ணி கொள்ளலாம், இது எல்லாத்தையும் நாங்க பார்க்கலாம். அண்ட் டெஃபினிஷன்ஸோட, ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸோட நான் இன்னைக்கு பேச போறேன். ஓகே, சோ நான் உங்களோட ஹாஜ்ரா யாசிர் அண்ட் ஐ அம் யுவர் பப்ளிக் ஸ்பீக்கர், teacher, trainer, motivational speaker, and I have completed my BA in ELT, English Language Training. So in the teaching proficiency எல்லா qualifications, educational matters எல்லாம் முன்னாலேயே சொல்ல வேண்டியதா இருக்கு இன்ட்ரோல. இந்த ஒரு வீடியோலயும் ஒவ்வொருத்தர் அங்கால இங்கால beginning introduction எதுவும் தெரியாம பாக்குறதால sometime சில பேருக்கு பப்ளிக்கு அன்அவேரா இருக்கு, இவங்க யாரு, ஏன் பேசுறாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு you might be thinking. So அதனால நான் முன்னாடியே சொல்லிக் கொள்றேன், நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர். So அதனால and நான் different varieties of topics, அதுவும் வந்து இங்கிலீஷ் படிப்பிக்கிறதுல இருந்து, ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து, மோட்டிவேஷன்ஸ்ல இருந்து, விமென் எம்பவர்மெண்ட், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ், எந்த மைண்டுக்கு தேவையான டாபிக்ஸ், இது ரொம்ப சோஷியல் இம்பார்ட்டன்ஸ், சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குதா இருந்தா I speak out louder. Okay, right. So இது வந்து பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இத நீங்க பேசாதீங்க, பேசுங்க, எதுவுமே சொல்றதுக்கு யாருடையுமே இணக்கத்துக்காக நான் I am not doing. And moreover சில டாபிக்ஸ் பப்ளிக் நீங்க ரிக்வெஸ்ட் பண்றீங்க and சில டாபிக்ஸ் நானா விரும்பி பேசுறது. Right. So apart from all of these, நான் இன்றைக்கு பேச போறேன் இந்த மேனிபுலேட்டர்ஸ் அவங்க யாரு, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்காண்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அனலைசிங்கும் பண்ணிக்கோங்க. ஓ மை காட், ஹாஜரா எனக்கிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கையும் சொல்றா, அவகிட்ட இருக்கிறதையும் சொல்றா, இவகிட்ட இருக்கிறது சொல்றா, இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் அவனுக்கிட்டயும் இருக்கு, அவகிட்டயும் இருக்குன்னு சுத்தி வர பாத்துக்கோங்க. ஆனா இந்த மேனிபுலேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத, அறியாத தூரத்துல இருக்க மாட்டாங்க, கைக்கு எட்டாத, கண்ணுக்கு பார்க்க முடியாத தூரத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க யாரா இருப்பாங்கண்டா மோஸ்ட்லி ஸ்ட்ரேஞ்சரா இருக்க சான்ஸ் இல்ல. ஏன் தெரியுமா? ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தாங்கண்டா ஹாய் பாய் ஹலோ அதோட முடிஞ்சு கொள்ளும். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து மோர் ஓவர் அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்கையுமே வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாங்க, ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இப்ப என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கல்ல ஹாஜ்ராண்டா பேசுறதா இருந்தா உடனே வந்து நீங்க உங்களோட நெகட்டிவ் ட்ரேட்ஸ் காட்டவும் மாட்டீங்க, பேச மாட்டீங்க, நானும் காட்ட மாட்டேன். எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டிஸ் வந்து பிரிசர்வ் பண்ணி இருக்கும். அப்ப இந்த நெகட்டிவ் ட்ரேட்ஸோட இருக்கிற இந்த மேனிபுலேட்டர்ஸ் யாரு அப்படின்னு தெரியுமா? யாரா இருக்கு சான்ஸ் இருக்கு? டெஃபினெட்லி ஃப்ரம் த நோன் சர்க்கிள்ஸ். சோ நோன் சர்க்கிள்ஸுக்குள்ள யாரு வருவா? ஒன்னு வெச்சி செய்யற ரிலேட்டிவ்ஸ், இல்ல வெச்சி செஞ்சுட்டு செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். சோ ஆப்வியஸா இந்த ரெண்டு கேட்டகரிஸுக்குள்ள, இல்லன்னா உங்களோட ஒர்க்கிங் பிளேஸுக்குள்ள இருக்கிற கலீக்ஸ், அக்வைண்டன்சஸ், யாரோ உங்களை தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, காலம் பழகிட்டும் இருக்கலாம், இல்லனா இடையில வந்து பழகினவங்களா இருக்கலாம். somewhat they know you. Okay, you know them. இந்த கேட்டகரி கிரைட்டீரியாஸ்ல இருக்கிறவங்க தான் மேனிபுலேட்டர்ஸ். சரியா? மோஸ்ட்லி இத வந்து இல்ல நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பாக்குறேன். இல்ல மேனிபுலேட்டர்ஸ் வந்து இல்ல வேர்ல்ட்ல எல்லா இடமும் இருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லா மேனிபுலேட்டர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களோட கன்சர்ன். ஓகே, and according to me, according to my concern, I'm saying as far as I am thinking. Okay, நான் நினைக்கிறேன் இந்த மேனிபுலேட்டர்ஸ் வந்து எனக்கு இவ்வளவு காலமும் ஸ்ட்ரேஞ்சரால நான் உணரப்படல, ஐடென்டிஃபை பண்ணல. ஒரு 10,000 பேர் Facebookல இருக்காங்க, ஆயிரக்கணக்கா அங்கால இங்கால இருக்காங்க, ஒரு 25,000 பேருக்கு பேரே எனக்கு தெரியுது, என்ன அவங்களுக்கு தெரியுது,
நான் ஒரு வீடியோ போட்டு 50,000 பேர் பாக்குறாங்க, 1 lakhக்கும் போகுது வீடியோ வியூஸ் போகுதுண்டா, அவ்வளோ 1 லட்சத்துல இருந்து நான் ஒரு மேனிபுலேட்டரை காணல. இந்த 10,000 Facebook ஃபாலோவர்ஸ்ல, 3,000 யூடியூப் ஃபாலோவர்ஸ்ல, சப்ஸ்கிரைபர்ஸ்ல, டிக்டாக்ல 10,000 பேர் இருக்காங்க, என்னோட பர்சனல் ப்ரொஃபஷனல் பேஜ்ல 5,000 பேர் இருக்காங்க. இவ்வளோ 1000லையும் நான் ஒரு மேனிபுலேட்டரை பார்க்கல. அன்லஸ் ஒரு பேட் கமெண்ட் போடுற ஒரு கமெண்ட்டை அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாம பேசுவாங்க, அந்த கமெண்டிங் டிபார்ட்மெண்ட்டை விட்டாலும் இந்த மேனிபுலேஷன் ஒரு விஷயத்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து நான் அனுபவிக்கல, நான் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணல, இனம் காணவில்லைன்னு சொல்றேன். அப்ப இந்த ஹாஜ்ரா யாசிர் யாருக்கிட்ட இந்த மேனிபுலேஷன்ஸ் காண்றா, ஃபேஸ் பண்றா, அனுபவிக்கிறா, சம்டைம் அழுறா, சம்டைம் அந்த அழுகையெல்லாம் தாண்டி இது மாதிரி வெறியா வந்து ஃபார்வர்டா வந்து பேசுறா, அட்வைஸ் பண்றாண்டா. அப்ப யாரு? அப்போ இது இந்த ஹாஜராவால் அறியப்பட்ட, தெரியப்பட்ட, கதைக்கப்பட்ட, பழகப்பட்ட, புழங்கப்பட்ட, உணரப்பட்ட, அன்பு கொடுக்கப்பட்ட, எல்லாம் பட்டையா இருக்கிற சுத்தி வர இருக்கிற சோ கால்ட் நோன் பீப்புள், உறவு. அது என்ன மாதிரி உறவாகவும் இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ், எந்த ரிலேட்டிவ்ஸாவும் இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் இருக்கலாம், எல்லாரையும் சொல்லல, இருக்கலாம் மேபி, அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. அப்ப நீங்க இனிமேல் செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும் உங்களோட உறவுகளை, ரிலேஷன்ஷிப் வித் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் யோர் நோன் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃபார் ரிலேட்டிவ்ஸ், பேட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ், மெட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ், அப்பாட குடும்பம், அம்மாட குடும்பம், எந்த சைட்ல இருக்கிற, தூரத்துக்கு சொந்தம், பக்கத்துல இருக்கிற சொந்தம், எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்டீஸ், உயிரை கொடுக்கிற சால்மேட்ஸ், அவங்களும் மேனிபுலேட்டரா இருக்கலாம். அதையும் நீங்க செக் பண்ணணும். சோ அதே மாதிரி பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, மேல வீடு, கீழே வீடு, அயலவர்கள், உங்களை சுத்தி இருப்பாங்களே உங்களோட நெய்பர்ஸ், அவங்களையும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, வெச்சு செய்யறாங்களா வைக்காம செய்யறாங்களா, இவங்க என்னத்தை செய்ய போறாங்க, அந்த மாதிரியே ஒரு தாட்லயே நீங்க இருக்கணும். டோன்ட் பிலீவ் எனிபடி. ஏன் நான் இதை சொல்றேன்டா, மென்டலி நீங்க டவுன் ஆகக்கூடாது, இமோஷனல் இடியட்ஸா இருக்கக்கூடாது, இமோஷனலி உங்களை தெரிஞ்சவங்களே வெற்றி செய்யக்கூடாது. உங்களை வெற்றி செய்யக்கூடிய அதிகாரம் உங்களோடு இருக்கிற உறவுகள், சொந்தங்கள், நட்புகள், பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, வேலை செய்யும் இடம், இவங்களால தான் உங்களுக்கு குத்தப்படுகிற முதலாவது ஆப்பு குத்தப்படும். இந்த நபர்களால தான் உங்களுக்கான தோல்வி நிர்ணயிக்கப்படும். இந்த நபர்களால தான் உங்களை தெரிந்த அதே வட்டத்துக்குள்ளதான் அவங்க தான் வருவாங்க புதைக்கிறதுக்கும். அது வேற கதை. செத்தாலும் அவங்க தான் வேணும் புதைக்கவும். ஏன்னா அவங்க தான் முதலாவது ஓடிக்கொண்டு அழுது கொண்டு வாரது. ஏன்னா செத்து போன புறம் அது போயிட்டாவான்ட்டு சந்தோஷமாவும் இருக்கலாம். சோ செத்தா வாராங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வாராங்க, நண்பெல்லாம் வருது, சந்தோஷம் மட்டும் படாதீங்க. இவங்க எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க. ஓகே, சோ செத்தா மண்ணை போட யாரும் வரத்தான் செய்வாங்க. இதே கூட்டங்கள் தான் வரும் முன்னுக்கையும். ஓகே, சோ அதுக்கு முன்னால ஆப்படிக்கும், உசுரவோட இருக்கிற வரைக்கும் வெச்சு சாவடிக்கும். சோ இதெல்லாம் இல்ல. நீங்க நம்பி வெளியாக்களோட இருக்கிற தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து பேசுற பழகுற ஒரு சந்தோஷமோ ஒரு அமைதியோ மன நிம்மதி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கிடைக்காது. இத நீங்க நம்பித்தான் ஆகணும். நம்பாட்டி கூட எனக்கு கவலை இல்ல. இத நம்புறதுல லட்சத்துல ஒருத்தர் இருப்பீங்க. ஹாஜரா சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியம் உண்டு. ரைட் சொல்ற. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் லைவ் வந்தேன்டா, நீங்க ஹாய் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் சிஸ்டர் ஏதாவது ஒன்று போட்டா எனக்கு அது பார்க்க இயலாது. இந்த லைவ்ல வந்து எனக்கு பார்க்க இயலாது. சோ சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. சோ லெட்ஸ் ரீட் தி டெஃபினிஷன்ஸ். நான் டீச்சர், சோ ஆப்வியஸா டெஃபினிஷன்ஸ் ஓட தான் பேசணும். சும்மா ஏனோ தானோன்னு 10ஓட 11 பேசிட்டு போயிடாது. அப்படி பேசினா கூட 10ஓட 11 பேசினா கூட தொப்பி சரியா இருக்கிறத போட்டு கொண்டுட்டு குத்துதே கொடைதே இல்லாட்டி ஹாஜரா பேசின எல்லா வார்த்தைகளையும் அவங்களோட மண்டைக்குள்ளே, நான் பேசுறது மோஸ்ட் நோன் சர்க்கிளை பத்தி தானே. சோ நோன் சர்க்கிளுக்குள்ளேயே இப்ப நான் பேச போற விஷயங்கள் வந்து, ஐயோ ஹாஜரா என்னைய மேனிபுலேட்டர்ட்டாவா, ஹாஜரா என்னைய வந்து இந்த என்னைய பேசிட்டாவா, என்னைய சுட்டி காட்டிட்டாவா, இல்லாட்டி எனக்கு தான் இந்த தொப்பியை தச்சாவா, தொப்பி சரியா இருந்தா போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாளேண்டு இந்த எல்லா நல்லவர்களும் கங்கணம் கட்டி கொண்டு வர வேண்டாம். இது நல்லவர்களுக்கான பதிவு அல்ல. ஓகே,
wow, I can read. Miss Shabina says முதலாவது பொறாம படுத்துற பாடு இதனால தான் நடக்குது. நாங்க தான் அப்படி சொந்தம்னு பாக்குறோம். பட் அவங்க தேவை முடிஞ்சது தூக்கி போடுறாங்க. தேவைக்கு நாம தேவை. எஸ், நான் நம்புறேன். நான் அடிபட்டு இருக்கேன். வாவ், மிஸ் ஷாப்ஸின், நீங்க யாருன்னு தெரியல, பட் எனக்கு உங்களோட கமெண்ட் மட்டும் எனக்கு பார்க்க முடியுது இந்த மொமெண்ட்ல. So I'm so excited and I'm very happy. நீங்க ஒத்துக்கொண்டது அது என்ன உங்களுக்கு மட்டும் அந்த சான்ஸ். வாவ், யா, எனக்கு உங்களோட மட்டும் விளங்குது. ஐ டோன்ட் நோ ஹவு. நிறைய பேர்ல உங்களோட மட்டும் இங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்ட் ஷப்ஸின் வலைக்கும் சலாம் அண்ட் யூ செட் எஸ். மற்றவங்க எல்லாம் பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, பட் அது எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்ல. பட் எனக்கு தெரியல அது என்ன விஷயம். ஓகே, டெக்னிக்கல் ஃபால்ஸா இல்லாட்டி எனக்கு தான் தெரியலையோடு. ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் ரீட் திஸ். ஓகே, who are manipulators? நான் இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். இந்த manipulators யாரு? Definition: manipulators are people who try to control others for their own benefit, often using dishonesty, guilt, emotional pressure or mind games. Mind games பியூட்டிஃபுல்லி விளையாடுவாங்க. என்ன படிச்சிருக்கிறாங்களோ படிக்கலையோ, என்ன விளையாட தெரியுமோ விளையாட தெரியாதோ, ஆனா இந்த மெனிப்புலேட்டர்ஸ் மாஃபியாக்கள் இருக்கிறானுங்களே மண்டையால விளையாடுவாங்க பாருங்க. நல்ல மைண்ட் கேம்ஸ். அண்ட் they make others do things they don't really want to do. அவங்க செய்ய முடியாத கிரிமினல் வேலைகளை அடுத்தவங்களை ட்ரிகர் ஆக்கி செய்ய வச்சுட்டு விக்டிம் பிளே பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனிபுலேட்டர்ஸ் நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்டா. அவங்க சண்டைக்கு போக மாட்டாங்க, பட் பேசி பேசி கரிச்சி கொட்டி கொட்டி கத்தி கிழிச்சி அப்படி கலவரம் பண்ணி கொண்டே இருக்கும் போது யாராவது போய் அவங்களை அடிச்சிருவாங்க, இல்லாட்டி கொலை செஞ்சிருவாங்க, இல்லாட்டி சுட்டுருவாங்க. ஏன்னா முடியாது, அந்த அளவுக்கு இந்த மேனிபுலேட்டர் செய்ய வைப்பாங்க. வச்சதுக்கு போறது அவனோட ஆத்மா சாந்தி அடையும். வாவ். அப்ப இந்த உலகம் யார பாக்கும்? அடடா, இவன் சுட்டுட்டானே, படுபாவி, பாரு இவன் இப்படி செஞ்சுட்டான், இவள் இப்படி செஞ்சுட்டாண்டு அந்த செய்யப்பட்ட தூண்டப்பட்ட இவங்க மேனிபுலேட் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஆக்ஷனுக்குள்ள இறங்க மாட்டாங்க. ஆக்ஷனை அடுத்தவங்களை பண்ண வச்சுட்டு விக்டிம் பிளே பண்ணுவாங்க. இப்ப அடிபட்டுவாங்க, சூடு பட்டுருவாங்க, நெருப்பு சுற்றுவாங்கள, குண்டு சரி உள்ளால போயிரும். அந்த அளவுக்கு ஆயினதுக்கு அப்புறமா இப்ப அவங்க விக்டிம் பிளே. ஐயோ பாவம், பாரு இவனை, பாரு அவன் நாதாரி இந்த வேலை செஞ்சுட்டான் பாரேண்டு நடக்கும். இது ஏனண்டா அதே மாதிரி ஏசுற அளவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. ஒரு வார்த்தை நீங்க பதில கொடுத்துட்டீங்கடா விக்டிம் பிளே பண்ணுவாங்க. பாரு எப்படி பேசினா எனக்கு, பாத்தியா இவள, அவங்க பேசினதோ அவங்க சொன்னதோ அவங்க விக்டிம் பிளே பண்ணினதோ வெளியே வராது. அண்ட் செய்யப்பட்டு உணரப்பட்டு தாக்கப்பட்டு நீங்க சூழ்நிலை கைதி ஆவீங்க. நம்புங்க, இதுதான் மேனிபுலேட்டர்ஸ் டெஃபினிஷன். அண்ட் they make others to do the things what they don't want to really do, and often without realizing they are being used. எங்களுக்கே விளங்காது இந்த மேனிபுலேட்டர் என்னைய வெற்றி இன்னொரு வேலையை செஞ்சுட்டாங்களே, சம்பவத்தை செஞ்சுட்டாங்களேன்னு விளங்காது. ஓகே, ரைட். சோ இது தமிழ்ல நீங்க தமிழ் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, மேனிபுலேட்டர்ஸ் மாய மந்திரவாதிகள், மனதை சூழ்ச்சியால் ஆட்சி செய்யும் மந்திரவாதிகள் என்பது தங்கள் இலக்குகளை அடைய மற்றவர்களின் உணர்வுகளை அல்லது நம்பிக்கைகளை தவறாக பயன்படுத்தும் நபர்கள். தண்ட இலக்கு மண்டைக்குள்ள இருக்கு, இத நான் செய்ய போறேன், பிளாட்ட போட்டுருவாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவை சில நபர்கள். அந்த நபர்களை செய்யற அளவுக்கு, வில்லனாக்குற அளவுக்கு பிளாட்ட போட்டுருவாங்க மண்டைக்குள்ள. இப்படி 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 நான் செய்யணும், இப்படி இப்படி நடக்கணும், இவ இந்த வலையில சிக்கணும், எந்த வலையில இவ சிக்கி இவ இதை பேசணும், இவ பேசினதுல இருந்து நான் டாபிக் எடுக்கணும், எடுத்து போட்ட டாபிக் நான் பிரச்சனையாக்கணும், பிரச்சனையாக்கி அவளை மாட்டி விடணும். இதெல்லாம் பிளாட் போட்டுருவாங்க. மணிரத்னம் தோத்து போயிருவார். இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொரு டிபிக்கல் பெண்கள் போடுற பிளாட்ல தயவு செய்து ஆண்களுக்கான பதிவு இல்ல, ஆம்பளையில் அப்பாவிகள்
இந்த ஆம்பளைகளுக்கு கோபம் வந்து கையால அடிக்கிறது, வாயால கடிக்கிறது, வெட்டி உதைக்கிறதுன்ற இந்த உடல் ரீதியான பிசிக்கல் வயலன்ஸ்ல தான் இந்த ஆம்பளைகள் ஈடுபடுவாங்களே தவிர இந்த பொம்பளைகள் செய்யற மேனிபுலேட்டிங் ஒர்க் ஆண்கள் செய்வது கிடையாது. அவங்களோட மண்டை வந்து வில்லத்தனமா கமாண்ட் பண்ணி கொடுக்காது. அவங்களோட ஹோமோன் அந்த மாதிரி, பெண்களோட ஹோமோன் இந்த மாதிரி. இந்த பெண்களுக்கு இப்படி எல்லாம் வாரதுக்கு காரணம் அதிகமா சைக்கிள், அவங்களோட மென்சுரல் சைக்கிள். மாதவிடாய் காலத்துல இருந்தாங்கண்டா 2 கிழமைக்கு முன்னாலே அவங்க வில்லியா மாறிடுவாங்க. மாதவிடாய் காலத்துல அவங்க இருந்தாங்கண்டா அப்பவும் பாதி வில்லியா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிழமை தான் பொம்பளை நல்லவளா இருப்பா. நான் மாசத்துல 4 கிழமையில ஒரு கிழமை பிஃபோர் போஸ்ட் மென்சுரல் சைக்கிள், வைல் மென்சுரல் சைக்கிள், ஆஃப்டர் மென்சுரல் சைக்கிள். ஒரு கிழமை தான் பொம்பளையா இருப்பா. அது வரைக்கும் அவளோட ஹோமோன்ஸ் அவளை இருக்க விடாது. பாதி வில்லிகளுக்கு இருக்கவே விடாது. இந்த நாடகம் படம் பாக்குறவர்களா இருந்தா இருக்கவே விடாது. சொல்லிட்டே இருக்கும் அவள்கிட்ட மண்டை. சண்டை புடி, குடும்பத்தை பிரி, அவளோட சண்டைய புடி, அவனுக்கு அப்படி சொல்லு, இவனை ஏசி, இவனை குத்து, இவனை வெட்டு, இப்படி இந்த 2 குடும்பத்தை பிரிச்சு விடு, இவளுக்கு போய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன, ஃபேமிலிக்குள்ள என்ன, பொம்பளைல நான் சொல்றேன். ஓகே, கோவப்பட்டா கோவப்படுங்க. எனக்கு உண்மையா தெரியும், நான் உண்மையா நொந்து போய் சொல்றேன். இந்த நொந்து போய் இந்த பெண்களை பத்தி சொல்றேன். அண்ட் நீங்க வந்து உங்களோட சைக்கிளையும் செக் பண்ணி கொள்ளணும். ரைட், இது நான் வந்து சயின்டிபிக்காவும் உங்களுக்கு நான் பதில் தருவேன். இப்படி கோபமா வாரவங்களுக்கு, அடுத்தது நெகட்டிவ் ட்ரைட்ஸ் வாரவங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட 40ல இருந்து 50ல இருந்து 60க்கு இடைப்பட்ட பெண்களா இருந்தா, 40 to 60 இருக்கிற பெண்களா இருந்தா, இந்த 20 வயசுல செய்யாத வில்லத்தனம் எல்லாம் 30ல செய்யாததெல்லாம் நீங்க 40-50ல செய்வாங்க. பொதுவா சொல்லுவாங்க 40ல நாய்க்குணம்டு. ஏனென்றா உங்களுக்கு மெனோபாஸ் பீரியட நீங்க அடையிறீங்க. மெனோபாஸ் பீரியட்னா உங்களோட மென்சுரல் சைக்கிள் நிக்க போகுது, இல்லாட்டி நின்றுது. சடனா நிக்க போது, சடனா நிக்குதா இருந்தா, நின்றுட்டா இருந்தா அப்பயும் உங்களுக்கு ஹாட் பிளாஷஸ் வரும், நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக் வரும். இதெல்லாம் சர்ச் பண்ணுங்க. அறிவு இருந்தா தண்ட உடம்புல அதிகமா வர பிரச்சனைக்கு, கோபத்துக்கு, சடனா வர வெறுப்புக்கு எல்லாம் காரணம் சயின்டிபிக்கா தேடுங்க. முடியாட்டி டாக்டர்கிட்ட போங்க, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எடுங்க, தெரப்பி எடுங்க. நீங்க உங்களை ரியலைஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கு. எனக்கெல்லாம் 20s ஏர்லி 20s அப்படி கோபம் வரும். இப்பதான் நான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சேன். ஏன்டா அதிகமான சடன் சிலி கோவம். நீங்க ஒரு ஷூவை கலட்டி அந்த ஷூவை ப்ராப்பரா வைக்காட்டி எனக்கு கோபம் வரும். நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதாட்டி எனக்கு கோபம் வரும். நான் சொன்ன மாதிரி இந்த உடுப்புல இப்படி இருக்கணுமா அந்த பெர்ஃபெக்ஷன் நான் சொன்ன மாதிரி இல்லாட்டி எனக்கு சட்டுன்னு கோபம் வரும். அது மெக்னீசியம் டெஃபிஷியன்சி, மெக்னீசியம் குறைபாடு. ஓகே, அப்ப அதெல்லாம் ஒருத்தருக்கு நடக்குதா இருந்தா நாங்க அதை அப்ப எனக்கு ரியலைஸ் பண்ண தெரியல, அறியல, இந்த மாதிரி அறிவு இருக்குல்ல, விளங்குதா? இப்ப ரியலைஸ் பண்றேன், இல்ல இந்த இடத்துல இந்த கோபம் சரி வராது. சோ இந்த மேனிபுலேட்டர்ஸா நீங்களும் இருந்தீங்கடா, தயவு செய்து உங்களோட உடலியல் குறைபாடுகளை கண்டுபிடிங்க. அப்ப இதை நான் சயின்டிபிக்கா பேசுறதுக்கு முன்னால இப்ப நான் இவங்களோட டெபினேஷன் சொன்னேன் தானே. இந்த மேனிபுலேட்டர்ஸ எப்படி கண்டுபிடிக்கலாம்? How to find out a manipulator பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன், உங்களுக்கு ஒரு மேனிபுலேட்டரா, நீங்களா, நானா, யாரா வந்து கண்டுபிடிங்க. ஓகே, they twist your words. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரட்டுவார்கள், புரட்டி போடுவாங்க ஒவ்வொரு வார்த்தையும். இப்போ பிரச்சனைக்கு வராங்க. இப்பெல்லாம் பிரச்சனை எதுல நடக்குது? வாயாலையா நடக்குது, ஃபேஸ் டு ஃபேஸா நடக்குது. ஒருத்தியுமே ஃபேஸ் டு ஃபேஸ் வார ஆளுகள் இல்ல சண்டைக்கு. சரி ஆஜரா, வாங்க ஆஜரா பேசலாம், வீட்டுக்கு வாங்க, இல்ல உங்களோட வீட்டுக்கு கூப்பிடுங்க, பிரச்சனைய பேசலாம். இல்ல, மேனிபுலேட்டர்ஸ்ட அடுத்த வீக் பாயிண்ட் பயந்தாங்கோலிகள். இந்த மேனிபுலேட்டர்ஸ் வந்து குடும்பத்தை பிரிப்பார்கள், நட்பை பிரிப்பார்கள், குடும்பத்துல பிரச்சனையை கிளப்புவார்கள், நட்புக்குள்ள பிரச்சனையை கிளப்புவார்கள். எதுல செய்யறார்கள்? எல்லாம் சோசியல் மீடியால. எப்படி செய்யறார்கள்? வாய்ஸ் நோட்ல, மெசேஜஸ்ல, சோசியல் மீடியால, ஸ்டேட்டஸ்ல. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போங்க, வெப்பாளுகள் ஒரு ஸ்டேட்டஸ் ஹார்ட் வெடிக்கிற மாதிரி. வாய்ஸ் ரெக்கார்டு ஓபன் பண்ணுங்க, செத்துருவீங்க. மேனிபுலேட்டர்ஸ் கிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது, அவங்களோட டெம்பரரி கோவத்துல வார விளைப்பாடு, இல்லைன்னா அவங்க பிளான் பண்ணின எப்போ வருஷமா பிளான் பண்ணின வெஞ்சன்ஸ் எல்லாம் உள்ளுக்க வச்சுட்டு ஒரு நாளைக்கு வெடிக்கிறத நீங்க சும்மா ஓபன் பண்ணி பாருங்களே. உங்களுக்கு ட்ராமடைஸ் ஆகும், மென்டலி நீங்க பைத்தியமாயிருவீங்க. நாகினன் நாக்கப்பட்டேன் அப்படி. அதனால சொல்றேன், எந்த மேனிபுலேட்டர்ஸும் வீட்டுக்கு வந்து சண்டை பிடிக்க மாட்டாங்க. நீங்க செஞ்ச நல்லதையோ கெட்டதையோ ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்ட்ல பேச மாட்டாங்க. அவங்களோட பலகீனமும் கோழைத்தனமும் வாய்ஸ் நோட்ல, மெசேஜ்ல, ஸ்டேட்டஸ்ல தான் வரும். அது அந்த ஹிண்ட் அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல வரும்.
இப்ப எங்களை மாதிரி தைரியசாலிகள் நாங்க என்ன செய்வோம், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவோம். வாங்க பிரச்சனையா பேசுவோம், தீர்க்கலாம். ஏண்டா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட பிரச்சனைய ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணும் போது இமோஷனல் வேல்யூ கொடுக்கப்படும். கண்ணும் பார்க்கும் போது, பாடி லாங்குவேஜஸ் பார்க்கும் போது அங்க நீங்க ஒருத்தர் மேல கோபமா இருந்தா கூட கோபப்படையலாம். ஏண்டா உங்களோட அடுத்த தரப்பு அழுக தொடங்கிடும். இப்ப நீங்க சொல்றது அநியாயமான வார்த்தைகளா இருந்தா, இப்ப நீங்க என்னைய பார்த்து அநியாயமா பேசுறீங்க, அதே நீங்க என் வீட்டுக்கு பேசிருந்தீங்கன்னா நான் அழுகிற அழுகையை பார்த்து உங்களுக்கு கவலை வரும். அல்லா இந்த புள்ளையோட அழுக உண்மை, இந்த புள்ளைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நான் அநியாயமா பேசுறேன்ட்டு உங்களுக்கு ஒரு பயம் வரும். அது வருது இல்ல, ஏனென்றா அந்த பயம் வருது இல்ல, ஒருத்தட மேல கவலை வருது இல்ல, நாங்க பேசுற வார்த்தைகள் அநியாயமான சாபமான சபிக்க கூடியதா இருக்குதுன்னு உங்களுக்கு ஏன் தோணுது இல்லண்டா, நீங்க எல்லாம் யூஸ் பண்றது வாட்ஸ்அப், மெசஞ்சர், பேஸ்புக், வாட்ஸ்அப்ல உணர்வு இல்லாத ஜட பொருட்களின் மூலமா மனிதர்களோட உணர்வை சாகடிக்கிறீங்க. யாரு செய்யறது மேனிபுலேட்டர்ஸ். சரியா? நீங்க எந்த ஒரு மேனிபுலேட்டரையும் பாருங்க, வாட்ஸ்அப்ல சண்டை பிடிப்பாங்க. சோ இனிமேல் உங்களோட இந்த மேனிபுலேட்டர் உண்டு நான் சொல்லிட்டேன் தானே, நான் தப்புறதுக்கான வழியை நான் தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. ஓகே, நான் என் வீடியோஸ் எல்லாம் பொதுவா லென்த்தியா தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பேச இருக்கு. அண்ட் லென்த்தியா இருக்குதுன்னு யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் பாருங்க. ஐ எம் நாட் ஃபோர்சிங் எனிபடி பர்சனலா அண்ணன் பாருங்க, அண்ணன் அக்கா பாருங்க அக்காண்டு இந்த கெஞ்சி உங்களோட வீடியோஸ்ல நான் உழைச்சி கோடீஸ்வரியா வாழ்ற எந்த ஆசையும் எனக்கு இல்ல. ஒரு வீடியோல ஒருவர் திருந்தனும், அதுக்கான முடிவு தான் இந்த ஹாஜரா. ஓகே, சோ செகண்ட் பாயிண்ட், they play the victim to gain sympathy. அனுதாப அலைகளை பெறுறது. நான் சொன்னேன், உங்களை பேச வச்சு அந்த சண்டையில உங்களை இழுத்து போட்டுட்டு அவங்க I'm cool, super cool, I don't have anything to say, நான் நல்லவ அப்படின்ற ஒரு விக்டிம் ரோலை பிளே பண்ணி அவங்கள சுத்தி இருக்கிற ஆக்களும் பாதிக்கப்பட்ட ஆக்களை சுத்தி இருக்கிற ஆக்கள் கூட ஒருவேளை ஐயோ ஆமா இவத்தான் பண்ணிருப்பான்னு பேசுற அளவுக்கு பிளாட்டை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. they play the victim role, அப்பாவி ரோலை எடுத்துக்கொள்வாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், they guilt trip you, உங்களை கில்ட்டி கான்சியஸ் உருவாக்குவாங்க. ஐயோ நான் தான் தப்பா, அவங்க உங்களுக்கு பேசுவாங்க பாருங்க, அந்த பேச்சு எப்படி இருக்கும்டா, ஆஹா நான் தான் தப்பான்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு உங்களோட பிரெயினை கொடைஞ்சிருவாங்க, உங்களோட ஹார்ட்டை குத்தி கிழிச்சிருவாங்க. சோ உங்களுக்கு பேச்சு வராது. சோ தே மேக் யூ கில்ட். அப்போ ஒரு 3 வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து 3 நாளைக்கு உங்களோட மனசு எப்படி இருக்கும்டா, துடிக்கும், திணறும். நான் தான் தப்பு செஞ்சுட்டனோ, ஏதாவது ஏண்ட மேல பிழையாண்டு உங்களோட மைண்ட் உங்களை குழப்பிட்டே இருக்கும். Oh my God, what happened? Okay, so இது அவங்களோட third characteristic. Fourth one is they never take blame. குற்றத்தையும் குறைகளையும் அவர்கள் பக்கம் எடுக்க மாட்டாங்க. they never take blame. நீங்க என்ன blame சொன்னாலும், இப்ப அவங்க உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்களா, அப்ப நீங்க சொல்றீங்க ஐயோ ஆண்டி இப்படித்தான் ஆண்டி, இல்ல ஆண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஆண்டி, நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும்டாலும் நீங்க சும்மா இருங்க, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்க வருவீங்க அப்படிதானே பேசிக்கொண்டா blah 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 blah. they never take even a gentle blame. சின்னதா அவங்கள பத்தி இல்லமா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க கூட சொல்லல, பத்தி எரியும் கலவரம். Fifth point, they lie, பொய்யர்கள், and they exaggerate, மிகைப்படுத்துவார்கள். பேசினா பொய்யொண்டு வரும், அதுல இல்லண்டா உண்மைய பேசுறதா இருந்தா கூட அதுல மிகைப்படுத்துறது, எக்ஸிஜரேட் பண்றது. ஒருத்தன் தரலன்னு சொல்றது இல்ல, பாருங்களே அவன் தந்தானா கேட்டானா பார்த்தானா வந்தானா போனானா இருந்தானா அவனா இவனா அவளா இவளா அவடா அவன்டா அம்மா. ஓகே, எக்ஸிஜரேட். ஒரு பிளாண்டு நடக்குது, சரி உங்களோட சைட்ல பிளாண்டு சொல்ல பாருங்கடா, சொல்லுறதுக்கான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு, அணுகுமுறை இருக்கு, உங்களோட நியாய தர்மங்களை சொல்லுற முறை இருக்கு. என்னைய நீங்க ஒரு நபரை நீங்க நடுவரா வச்சு பேசணும்னு நினைச்சீங்கடா, அதுல ஒரு நியாய தர்மம் இருக்கு. சொல்லுற வார்த்தைகள்ல ஒரு அழகு, ஒரு அமைதி, தெளிவு, நிதானம், நியாயம் இருக்கணுமா இல்லையா? ஒரு தண்டை மேல கோபமா இருந்தா அவனை பத்தி மட்டும் பேசணும்,
ஒருத்தரை நீங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வாரீங்க, மெனிபுலேட்டருக்குள்ள மெனிபுலேட் சீனை போட்டுட்டீங்க. நான் ஒருத்தனோட சண்டை பிடிக்கணும், அந்த சண்டைய ஹாஜராவை வச்சு பிடிக்கணும்னு பிளான போட்டா, அந்த ஹாஜரா என்ற அப்பாவி கிட்ட கதையை கொண்டு வரும் போது, அவனை பற்றிய கதையை கொண்டு வரும் போதோ, அவளை பற்றிய கதையை கொண்டு வரும் போதோ, உங்ககிட்ட நியாயம் இருந்தா கூட அந்த கொண்டு வர வேண்ட கதையை நீங்க எப்படி சொல்லணும்? மரியாதையான வார்த்தைகளில். அவண்ட குடும்பத்தையோ, அவண்ட அம்மாட அம்மாவையோ, அப்பாட அப்பாவையோ, அவண்ட வரலாறுகளையோ தேவையில்லாத ஆணிகள். எப்பயுமே இந்த மேனிபுலேட்டர் யார சிலெக்ட் பண்ணுவாங்கடா? கதை சொல்ல, நியாயம் கேட்க, சண்டை பிடிக்க அவர்களை விட வயது குறைந்த நபர்களை. இந்த மேனிபுலேட்டர்ஸ்க்கு குடும்பத்துல சண்டை பிடிக்கணுமா இருந்தா, நண்பர்கள்ல சண்டை பிடிக்கணுமா இருந்தா, அவங்களை விட வயதானவர்கள் குடும்பத்துல இருப்பாங்க, போயிட்டு பேச மாட்டாங்க. இப்ப என்னையோட பேசணுமா இருந்தா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இப்ப ஒரு பிரச்சனைய ஹாஜரா கிட்ட பேசணும்டா, ஹாஜராட்ட பேசக்கூடாது. ஹாஜராவை விட வயசானவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பெரியம்மா, சாச்சி, மாமி, மைனி, இப்படி யாராவது குடும்பத்துல பெரியவங்க, உம்மம்மா அப்படியானவங்க இருந்தா, இந்த ஹாஜரான்னு சொல்ற இவங்களோட கம்பேர் பண்ணும் போது நான் ஒரு சிறியவள், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்ற விஷயமும் எனக்கு தெரியாது. அப்ப நீங்க ஒரு 50 வயசுல இருக்கீங்களா இருந்தா, 50+ இருந்தா, இந்த 30+ கிட்ட கதை சொல்ல வரக்கூடாது, கதை கேட்க வரக்கூடாது, கதைக்கவே வரக்கூடாது சண்டை விஷயங்களை. என்ன செய்யணும்? நீங்க உங்களை விட பெரிய நபர்களை செலக்ட் பண்ணணும். அப்ப அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தலைமரம் இருக்குமே, ஒரு உம்மம்மா, ஒரு அப்பா, இல்லாட்டி குடும்பத்தில் ஒரு பெரிய நபர் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு பெரிய மாமா, ஒரு பெரிய மாமி, அப்படியான ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க உங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி பேச போகணும். அப்படி இது ஒரு எக்ஸாம்பிள். இப்படி எல்லாம் நடந்துச்சான்னு நீங்க யோசிக்க வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் இவளை வச்சு செய்யலாம், இவ பேச மாட்டா, இவ உறவுக்கு மதிப்பு கொடுப்பா, இவ என்னத்த பேசினாலும் எங்கேயும் போகாது, எங்கேயுமே செத்தாலும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் நினைச்சுதான் நீங்க வருவீங்க எங்கள்கிட்ட. உண்மை, நியாயமானவ, உண்மையானவ, போகவே போகாது. செத்தாலும் நீங்க எங்களை ஏசினா, எங்களை அடிச்சது கூட சொல்ல மாட்டோம், ஏசினது கூட நீங்க எங்களை ஏசினா கூட நாங்க சொல்ல மாட்டோம். பாருங்களேன் குடும்பம் எல்லாம் போய் சொல்லி தெரிய மாட்டோம், சொல்லவே மாட்டோம். அந்த நாதாரி வேலை செய்யாததுனால நம்பிக்கையில நீங்க வாரீங்க சொம்ப தூக்கி கொண்டு. ஆனா சொம்புகளை எங்களிடம் தூக்கி கொண்டு வராதீர்கள். மேனிபுலேட்டரான நீங்கள் பகை வேண்டும் என்று நினைத்தால் சொம்புகளை தூக்கி கொண்டு குடும்பத்து தலைமையிடம் போங்க, குடும்ப தலைவர்களிடம் போங்க. அப்ப இனிமேல் உங்களோட வாழ்க்கையில மக்களே யாராவது ஒரு மேனிபுலேட்டர் வந்தா தயவு செய்து அதை ஹேண்டில் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஆஜரா சொன்னா இந்த மாமி வாரா, இந்த பெரியம்மா வாரா, so they never take blame, அது மண்டேல இருக்கணும். 5th
point, they constantly test your limit. Constantly they test your limit. உங்களுடைய உச்சம் என்ன என்றது, லிமிட் என்ன என்றதை செக் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. வருஷமா செக் பண்ணுவாங்க. சில பேர் 5 வருஷத்துக்கு ஒருக்கா, சில பேர் 10 வருஷத்துக்கு ஒருக்கா. எப்ப செக் பண்ணுவாங்கடா, வீடுகளில் வரும் கல்யாணத்திலும் வீடுகளில் வரும் மையத்திலும். வீட்டுல ஒரு நல்லது நடந்தா பாருங்க, இலவ கூட்டுவாள்கள். வீட்டுல ஒரு இலவு நடந்தா பாருங்க, அங்க டபுள் இலவ கூட்டுவாள்கள். மையத்து வீட்டிலையும் அவளுகள் தான் பொணமா இருக்கணும், கல்யாண வீட்டிலையும் அவள்கள் தான் பொண்ணா இருக்கணும். ஏன் தெரியுமா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில பேருக்கு அட்டென்ஷன் சீக்கிங். இது அட்டென்ஷன், ஒரு வகையான கவனத்தை தன்னிடம் எடுத்து. காலம் வரும் வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. காலம் வரும் போக போக அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் குடும்பத்துல பாருங்க, ஏன் திடீர்னு கல்யாணம்டா நாயா மாறுறாங்க, ஏன் பேயா மாறுறாங்க, ஏன் வச்சிருந்த 10, 15, 25 வருஷத்துக்கு முன்ன நடந்ததெல்லாம் பைத்தியம் மாதிரியே உளறி பேசுகிறார்கள். ஒரு கல்யாணத்துக்கு முன்னுக்கு, இல்லாட்டி அதே கல்யாண வீட்டுல, இல்லாட்டி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரியா 3 நாள் 4 நாளையில ஏன் சந்தோஷமான விஷயம், எல்லாம் சிரிச்சு கடந்து எல்லாம் முடிஞ்சு. ஆனா குடும்பங்களில் தான் உங்களோட கல்யாண வீட்டுகள்ல என்றைக்காவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கெடுத்திருக்கிறாங்களா? நிறுத்து கல்யாணத்தேண்டு மாட்டான். அது படத்துல நடக்கும். படத்துல இல்லீகல் அஃபேர் இருந்தா மாப்பிள்ளையும் பொண்ணு நிப்பாட்டுவாங்க, தாலி கட்ட மாட்டாங்க. படத்துல தான் அதெல்லாம் நடக்கும், கிளைமேக்ஸ். ஆனா நிஜ வாழ்க்கையில கல்யாணங்களை குழப்புவது யார்? ஈவென்ட்ஸ், குடும்ப ஃபங்க்ஷன்ஸை குழப்புவது யார்? உறவுகள். சொந்தத்துக்குள்ளேயே திண்டு குடிச்சு படுத்து பொழங்கி உருண்டு நல்லா இருந்து எல்லாம் கதையெல்லாம் தெரிஞ்சு காலமும் நல்லவங்களா வேஷமெல்லாம் போட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் உண்டு வரும். கல்யாணம் அடிக்கடியா வரும். சின்ன குடும்பமா இருந்தா 10 வருஷத்துக்கு உண்டு, 7 வருஷத்துக்கு உண்டு, 5 வருஷத்துக்கு ஒன்று தான் வரும். நான் 2016 கல்யாணத்து பண்ணினதுக்கு அப்புறம் 2025 தான் என்னோட குடும்பத்திலும் கல்யாணமே நடக்குது. அப்ப எவ்வளவு பெரிய கேப். அடுத்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னொரு 7-8 வருஷம் போகலாம். அப்ப இந்த கல்யாணங்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆன் த வே. மையம் பாத்தீங்கன்னா மைய வீடுகள் பாத்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை இஸ் ஆல்மோஸ்ட் தேர். வை? மைய வீட்டுல கோப்பை கொடுக்கலன்னாலும் சண்டை பிடிப்பாளுகள். பாருங்க, நீ கோப்பி தரல, எங்களை மட்டும் கவனிக்கல. மையத்து வீட்டுல உங்களை கவனிக்க என்ன அது? கோப்பி தரல, மையத்து வீட்டுல சமைக்கவே கூடாது. என்ன கோப்பி தரல? 3 நாள் மைய வீட்டுல சமைக்க கூடாது. இஸ்லாம். கோப்பி தரல, மையத்துல தலைமாட்டிக்கிட்ட நிக்கல, கால் மாட்டிக்கிட்ட நிக்கல, மையத்தை குளிப்பாட்ட எங்களை கூப்பிடல. உனைய கூப்பிட மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு அவங்களோட உமா புள்ள குட்டி குடும்பம் அவங்களோட க்ளோஸ் பிளட் இருக்கு. நீ போய் பாக்கணும் நொட்டு அந்த மையத்தோட கண்ணு எங்க மூடி உசுறு போச்சா, திறந்து உசுறு போச்சா, வாயால உசுறு போச்சா, வாய் திறந்து இருந்துச்சா, இல்லாட்டி வயிற்றுக்குள்ள என்ன இருந்து வெளியே வருது, இல்லன்னா பட்டெக் சரியா இருக்கா, இல்லாட்டி முன்னுக்கு பிள்ளையா இருக்கா. மையத்தோட குறைகளை பார்க்க வேண்டும். அந்த மையத்தோட குறைய பாக்குறதுக்கு நீங்க அந்த அல்லக்கை நொல்லக்கை பெரியம்மா மாமி மாமா சாச்சி ஆச்சாண்டி எவ்வளவு இருந்து உள்ள விடாட்டி சண்டைய கூட்டிடுவார்கள். பாருங்களே, இந்த சின்ன வண்டுக்கள் எல்லாம் எங்களை விடுதில்ல உள்ளுக்கு. பாருங்களே, மையத்து குளிப்பாட்டு எங்களை கூப்பிடுது இல்ல. நீ வாங்கல, இனிமேல் நாங்க போறோம், மையத்து வேணாம் ஒன்றும் வேணாம். இது எங்கட குடும்பத்துல நினைக்காதீங்க. நான் எங்கட குடும்பத்துல இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை, வல்லாகி இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை. நான் இது எல்லாரோட வீட்லயும் நடக்கிற, எனக்கு எழுதுறாங்களே மக்கள், அதெல்லாம் பாயிண்ட்ஸை வச்சுதான் சொல்றேன். ஓகே, இப்ப கேட்கறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆஜர எங்கட பாயிண்ட் எல்லாம் சொல்றாண்டு. பி ஹாப்பி. ஓகே, நீங்க எனக்கு எழுதி பேச சொல்றீங்களே அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன். மையத்து வீட்டுலயும் சண்டை, மையத்து வீட்டுல சண்டை. முதல் மரியாதை கிடைக்கல, மையத்தை குளிப்பாட்டுற இடத்துல எங்களை வைக்கல, கஃபன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு சொல்லல, கஃபன் பண்ணினதுக்கு போறதோட உடல்ல, கோப்பியில சீனி இல்ல, அந்த அவளை கூப்பிட்டு இருக்கு மையத்துக்கு, அவன் என்னத்துக்கு வந்தா, ஓ ரப்பே, அடுத்த சொத்து சண்டை. மையத்துல அவ என்ன வச்சா, இவன் என்ன வச்சா, நைட்டுக்கு சாப்பாடா இல்லையா, ஏன் பான் வாங்கினீங்க, கருவா, இதெல்லாம் நீயும் நாளைக்கு சாத்தான் போற. பேசி மையத்து வீட்டுல சண்டை பிடிக்கிற எல்லா நாய்களும் சாகத்தான் போகுது, ஆனாலும் பிடிக்கும். மையத்து வீட்டிலேயே விட்டு வைக்காததுகள் கல்யாண வீட்டுல விடுமோ? ஒரு குடும்பத்தில் ஆடைக்கொருக்கா கோடைக்கொருக்கா ஒரு நல்லது நடக்குதுண்டா, அதை கெடுக்கணும். ஏண்டா தனக்கு நடக்காததெல்லாம் படக்குன்னு, என்ன தனக்குன்னு வந்தா சொலகு படகுன்னு அடிக்குமா? அது மாதிரி தனக்கு நடக்காததுனால அதெல்லாம் அடுத்தவனுக்கு நடக்க போக கவலை. ஒரு வகையான உள்ளுக்குள்ளால இருந்து வர மேனிபுலேஷன். அடுத்தவண்ட கல்யாணத்துல ஒரு அநியாயத்தை செய்யணுமோ, இல்லாட்டி தண்டை வீட்டிலேயே ஒரு கல்யாணம் நடக்கும் போது தண்டை வீட்டுக்கே எதிரியா இருக்கணும்னு நினைக்க பிரச்சனையை கூட்டணுமா இருந்தா
என்ன விஷயம்? நீங்க அனுபவிக்காத, நீங்க பார்க்காத, உங்களுக்கு கிடைக்காதத வெளிப்பாடுகள். ஹாஜரோட கல்யாணம் நடக்குதா? நடக்க கூடாது, நான் கெடுப்பேன். என் கல்யாணம் கெடுத்தாங்க. அதெல்லாம் இருக்கு, டிசாஸ்டர் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. எல்லாரும் கல்யாணம் உண்டாலும் எல்லாரும் கல்யாண வீட்லயும் எல்லாம் சகல கல்யாண வீட்லயும் ஒருத்தி சரி கெடுக்க நிப்பான், ஒருத்தன் கட்டாயமா நிப்பான். அந்த ஒருத்தியோட சொந்தக்காரனா இருக்கு அந்த ஒருத்தன். செய்யாதீங்க. இதெல்லாம் மேனிபுலேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். சோ 6 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். இப்ப இது மாதிரி செஞ்சோம். இப்ப இதுல நீங்க கமெண்ட்ல வந்து பாருங்க, சில பேர் ஏசுவாங்க. ஓகே, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. இதை நான் யூடியூப் இது 30 டேஸ்ல இது அழிஞ்சிரும். யூடியூப்ல லைஃப் லாங் இருக்கும். யூடியூப்ல போட்ட பிற பாருங்க, இல்லாட்டி இதுல கமெண்ட்ஸ் பாருங்க. நிறைய பேர் ஏசுவாங்க. யார் ஏசுவா தெரியுமா? இதே மாதிரி மேனிபுலேட்டர்ஸ் தான் ஏசுவாங்க. தயவு செய்து நான் பேசுற பாசிட்டிவான விஷயங்கள்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டா நினைச்சுக்கோங்க, அந்த ஆணி அந்த செவருக்கு சரியா அடிக்கப்பட்டு இருக்கு, அதுதான் வழியில வந்து கதறுது. ஓகே, இல்லாட்டி நல்லவங்க யாரும் ஹாஜரா நீங்க சொல்றது உண்மைட்டு தான் நல்லவங்க சொல்லுவாங்களே தவிர, இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணின மேனிபுலேட்டர்ஸ் வந்து கத்தி கதற கடிச்சு வைக்க போறாங்க பாருங்க. So 7 point, 6 point I said they constantly test your limits. 7 point, you feel drained or doubtful after talking to them. அவர்களுடன் கதைத்ததற்கு அப்புறமா உங்களுக்கு ட்ரெயின் ஆகிரும். ட்ரெயின்டா உங்களைய வடிகட்டிடுவாங்க, சக்கையா சாரா புளிஞ்சிருவாங்க. புளிச்சு போட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகிரும். போன கிழமை பூரா நான் இருந்த சக்க ஃபீலிங் இருக்கே பாருங்க. இன்னைக்கு மார்னிங் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போறாரு, உங்களோட கண்ணு சுத்தி இவ்வளவு டார்க்கா இருக்கே, இப்படி நீங்க வாட்ஸ் ராங் வித் யூ. என்னோட வாய்ஸ் போனது பாருங்க. இந்த போன வாய்ஸ் போன வியாழன் என்றாலும் இன்றைக்கு வரைக்கும் வாய்ஸ், இந்த வியாழன் இல்லை அதுக்கு முன்னால வியாழன். சோ எனக்கு வாய்ஸ் இன்னும் வரல. பேசினாலே அங்க லைட்டா வலிக்குது, வரல. அண்ட் யாருக்கிட்டையாவது பேசும்போது என்னமா செய்றீங்கன்னு சும்மா சரி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்ணீர் வருது. நான் இப்படியான கேரக்டர் எல்லாம் இல்ல. ஐ எம் நாட் a weakest character. Okay, I don't have the weakest characteristic. நான் emotional but I don't have weakest characteristic.
ஓகே, இன்னும் 2 பாயிண்ட் சொல்றேன். பாங்கு சொன்னாங்க தானே, இப்போ பாங்கு சொல்லும் போது யாரா இருந்தாலும் பேச்ச மட்டும் இல்ல எல்லாத்தையுமே நிப்பாட்டணும். அது எங்கட முஸ்லிம்ஸ் கிட்ட இல்லாத பழக்கம். ஓகே, டீச் கூட பண்ணக்கூடாது, பட் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் டீச் பண்றீங்க பாங்கு நேரத்துல. தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் ஒன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டாப் பண்ண இல்லாது இன்டர்நேஷனல் முஸ்லிம் ஸ்கூல்ஸா இருந்தா நீங்க நிப்பாட்டுறீங்க இல்ல, தட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிஸ்டேக்ஸ். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது, பாங்கு சொல்றப்போ ரிப்ளை பண்ணுங்க. ஐயாலல் சலா ஐயாலல் ஃபலா சொல்லும் போது லா அவுல வலா குவத்து இல்லா பில்லா, இதையும் சொல்றது இல்லைங்கட முஸ்லிம்ஸ். நான் எல்லா முஸ்லிம்ஸ் கிட்டே நோட் பண்ணிருக்கிறேன். நான் இஸ்லாம் டீச்சரா இருக்கும் போது என் பிள்ளைகள் எல்லாருக்குமே நான் இது இன்சிஸ்ட் பண்ணிருக்கிறேன், கட்டாயம் செய்ய வேண்டும். இப்ப நல்ல வேலை இது பாங்கு நடந்ததுனால இதை ஒரு வீடியோவா சொல்லணும்னு நான் எவ்வளவு நாளா நினைச்சு இருந்தேன். ஐ குடன்ட் டு இட். நல்ல வேலை இப்ப நடந்துச்சு. சோ இப்ப பாங்கு சொன்னதுன்னா லா அவுல வலா குவத்து இல்லா பில்லாண்டு எல்லா முஸ்லிம்ஸும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே வேணும். அந்த மத்த வேர்ட்ஸுக்கு அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னா அந்தந்த வேர்ட் சொல்ற மாதிரி இந்த ஐயாலல் சலா ஐயாலல் ஃபலா வெற்றிக்கு விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாங்க லா அவுல வலா குவத்து இல்லா பில்லாண்டு பதில் கொடுக்கணும். முஸ்லிம்ஸ் கொடுக்கறது இல்ல. ஏன் தெரியுமா? பாங்க கேக்குறது இல்ல. நாங்க எங்க நல்லதை கேக்குறோம்? காதால கேக்குறது பூரா அநியாயம் தானே. சோ நல்லது, நீங்க பாங்க 5 வேளை பாங்கு சத்தத்தை கேக்குறவங்களா இருந்தா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து வரும். பாங்க நான் கேக்குறேன், எனக்கு நான் பதில் கொடுக்கணும். யார்கிட்ட வீட்டுல முதலாவது பாங்கு சத்தத்தை கேக்குறீங்க? பாங்குன்னா நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்ன? பாட்டு போட மாட்டேன், டிவி ஆஃப் பண்ணுவேன், மியூட்ட போடுவேன். மியூட்டையும் சத்தமா சில பேர் குறைச்சு அப்பையும் கேட்பேன். Don't do that, okay? Right. Second one, how to identify, how to handle. Second point, set a clear boundary. நிறுத்துங்கள். நான் நிறுத்தவில்லை. போன கிழமை மேனிபுலேட்டரா வந்து எனக்கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நான் அவங்ககிட்ட இருந்து ஒரு 20 மெசேஜஸ் வாய்ஸ் நோட்ல வந்திருந்தா நான் செய்த தவறு, சரி மன்னிச்சிருங்க, சரி அல்லாஹ்க்காக பொறுத்துருங்க, சரி எங்கட குடும்பம் தான் மன்னிப்பு கேட்டு 5 வாய்ஸ் நோட்ல நான் அழுதிருக்கிறேன். இப்ப நான் அதை கேட்கும் போது ஐ ஷுட் ஹவ் யூஸ்ட் மை பிரெயின். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்க கூடாதான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படியான மேனிபுலேட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் கூகுள் சர்ச் பண்ணிருக்க கூடாதான்னு தோணுது. இப்படியான மேனிபுலேட்டர்ஸ் எப்படி தப்பிக்கிறதுன்னு படிச்சிருக்க கூடாதா? யாராவது எனக்கும் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னை காப்பாத்திருக்க கூடாதான்னு இப்ப நான் கவலைப்படுறேன். என்னைய மாதிரி யாரும் நீங்க கவலைப்பட்டுறாதீங்க. அதனாலதான் இன்றைக்கு இந்த அவேர்னஸ். ஒருவேளை அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை தந்திருக்கலாம். நான் அந்த சோதனையை அனுபவித்து பட்டு நொந்து அதை வந்து அடுத்தவங்க படக்கூடாது அட்வைஸ் பண்றதுக்காக அல்லாஹ் என்னை பேச வைத்திருக்கலாம், இதை அனுபவிக்க வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லா சோதனைகளுமே அல்லாஹ் கிட்ட இருந்து வருது. சோ ஓகே. சோ இதுல தேர்ட் வந்து நான் செய்த தவறு, டோன்ட் எக்ஸ்பிளைன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், எனது நிலைமையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், எனது குடும்ப விடயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், நான் சேஃப்கார்ட் பண்ணினேன். அவ்வளோ பேரையுமே மரியாதையான வார்த்தைகளால், அழுகையால், மன்னிப்பால், மன்னிச்சிருங்க, தப்பே செய்யாம மன்னிச்சிருங்க, அந்த உறவு எனக்கு வேணும்ன்றதுக்காக அந்த உறவு கிட்ட இருந்து வருது ஒரு விரக்தியான பதில், ஒரு மெசேஜஸ் வருதுன்னு வைங்க, ஒரு 20 வாய்ஸ் நோட் கிட்ட வருது. அவ்வளவுக்குமே பொறுமையாக 1.5 மணித்தியாலம் பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கிற ஹாஜராக்கு பேச முடியாம போயிட்டு 5 வாய்ஸ் நோட்ல பம்மினா அழுக. ஏனண்டா நீங்க ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா இப்படி பதில் தருவேன், அது டாவாகவும் தருவேன், டி ஆகவும் தருவேன். நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா எவ்ரிபடி நோஸ் நான் எப்படி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது. இஃப் யூ ரெஸ்பெக்ட் மீ ஐ வில் ரெஸ்பெக்ட் யூ. இஃப் யூ கோ பியாண்ட் யுவர் லிமிட், நீங்க என்ன டி போட்டீங்கன்னா ஆப்வியஸா வர்ற பதில் டாவா தான் இருக்கும், இல்லாட்டி டியா இருக்கும். ஐ எம் நாட் அ செயின்ட். புத்தர் எல்லாம் இல்ல, ஜீசஸ் இல்ல. ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறு கண்ணத்தை ஆஜரா தரத்துக்கு. ஆனா தந்தா ஆஜரா கொடுப்பா. ஒரு கண்ணத்துல அரைஞ்சிங்கன்னா மறு கண்ணத்தை தருவேன். யாருக்கு? என் ரிலேட்டிவ்ஸுக்கு, என் சொந்தங்களுக்கு, என் ரத்த பந்தங்களுக்கு, என் உயிர் நட்புகளுக்கு, என் நண்பிகளுக்கு.
என்னைய நம்பி பழகுபவர்களுக்கு உயிரை கேட்டா கூட உயிர் போற நிலைமையா இருந்தாலும் உதவி செய்வேன். என்னையோட பழகி வேலையே இல்லாத அளவுக்கு செய்தவர். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணினது தப்பு, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அவங்க மேனிபுலேட்டரா மாறி வரும் பொழுது அவங்களோட சூழ்நிலை அவங்கள பேச வைக்குது, அவங்கள நெகட்டிவா கத்த வைக்குது, அவங்க ஒரு டிராமாவோட ரெடி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, நான் தெரியல, உண்மையா எனக்கு தெரியல, நான் கவலைன்னு நினைச்சுதான் பதில் கொடுக்க போனேன், அதை விட அழுது. ஓகே, அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க இனிமேல் அப்படி ஒரு பெரியம்மாவோ மாமியோ சாச்சாவோ சித்தப்பாவோ யாரோ மேனிபுலேட்டராக வீட்டுக்கு வராம வாய்ஸ் நோட்ல மெசேஜஸ்ல உங்களை ஏசியோ நியாய தர்மம் கேட்டோ நீதி பேசியோ வந்தால் மேனிபுலேட்டர்களுக்கு பதில் கொடுக்காதீர்கள். ஒரு வார்த்தை கூட. வீட்டுக்கு வா, மூஞ்ச பார்த்து பேசு. உம்மாவை கூப்பிடுறேன், உம்மம்மா இருக்கட்டும், அப்பா வரட்டும், மாமா நிக்கணும், பெரியப்பா வரட்டும், குடும்பத்தை கூட்டி போட்டு சாட்சிய வச்சு கொண்டு பேசுங்க. மேனிபுலேட்டர் வாய்ஸ் நோட்டை உங்களுக்கு அனுப்பினாலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். என்னை போல் நான் ஒன்றுமே பதில் பேசவில்லை, சாட்சிகள் இருக்கின்றன, அழுகை மட்டுமே பதிலாக இருந்தது. அப்படி அளவும் போவேனாம், தப்பே இல்லாமல் அளவும் கூடாது. குடும்பம் பிரிஞ்சா பிரிஞ்சு தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுறணும். தப்பு செய்யாம தண்டனை தர வருகிறீர்களாக இருந்தா பிரிஞ்சு தொலை. அழக்கூடாது, என்னைய மாதிரி செஞ்சிடாதீங்க, அழாதீங்க, இறங்கி மன்னிப்பு கேட்காதீர்கள். தவறு உங்களிடம் இல்லாத போது மன்னிப்பு கேட்காதீங்க. உன்னோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணு. உனக்கு மூளை இருக்கா நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு மூளை இல்லையா, நீ படிச்சு இல்லையா, உனக்கு அறிவு இல்லையா, நீ அறக்குறையா, உனக்கு வாய் மட்டும் தானா, உனக்கு இஸ்லாமும் இல்லையா, உனக்கு மார்க்கமும் இல்லையா, அல்லாட பயமும் இல்லையா, அப்ப வாய மூடிட்டு போ. உனக்கு நான் பதில் தர மாட்டேன். என் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸுக்கும் என் ப்ரொஃபஷனலுக்கும் எனக்கு அவங்கள அளவுக்கு 50 இயர்ஸ் இருக்காது. நான் 30s இருந்தா கூட என் எக்ஸ்பீரியன்சஸ் வேற, நான் பார்த்த உலகம் வேற, நான் செய்யற வேலை வேற. என் தன்மைக்கு குறைவாக நானும் இறங்கி போயிருக்க கூடாது. உறவுகளா இருந்தா கூட இனிமேல் நான் ஹேண்டில் பண்ற விதம் வேறையாக இருக்கும். சொந்தம் 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 பந்தம் 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 தேவை 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 தேவை, செத்தா தேவை செத்தா தேவை, வாழ்ந்தா தேவை, வயசுக்கு தேவை, மருந்துக்கு தேவை, ஹாஸ்பிட்டல் போனா தேவை. ஒரு ஆணிக்கும் தேவையில்லை, அல்லாஹ் மட்டும்தான் தேவை. அத அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிட்டான். யாரும் தேவையில்லை, எல்லாரையும் பிரிப்பேன். தனியாக ஆக்கினாலும் நான் மட்டும் துணை உனக்கு. இறைவன் துணை என்று சொல்வதற்காக, கடவுள் துணை என்பது சொல்வதற்காகவே இறைவன் ஒவ்வொரு உறவையும் பிரிக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு செப்பரேஷனும் இட்ஸ் a lesson. It's a lesson that you should not depend on them, you should not depend on people, you should not depend on any sort of relationship. Allah is with you. முஸ்லிம்கள் நாங்கள் அல்லாஹ் என்கிறோம், நீங்க உங்களோட இறைவனை நம்புங்கள். அவன் இருக்கான், எனக்கு அல்லாஹ் இருக்கான். யாரையும் நம்பி யாரும் பிறக்கவில்லை, படைக்கப்படவில்லை. உலக வாழ்க்கை யாருக்காகவும் இல்லை, அல்லாஹ்க்காக மட்டும்தான். சோ ஒன்னா இருக்கிற குடும்பம் உடஞ்சி சுக்குநூறா போகுது. இவங்க இல்லாம எனக்கு முடியாது, இவங்க இல்லாட்டி எனக்கு வாழ கஷ்டம், கப்பலையில செத்தா கூட யாரும் அப்படி இல்லை. சோ உறவுகள்ல இருந்த அநியாயம் நடந்தா அழுகையை மறங்க, ஸ்ட்ராங் ஆகுங்க, மண்டையால யோசிங்க, ஹார்ட்டால யோசிக்காதீங்க. யூ ஹாவ் டு பி இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தருவேன். ஹவு டு பி an இமோஷனல் இன்டெலிஜென்ட் பர்சன். இன்டெலிஜென்ட்ன்றது எஜுகேஷனல் மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் மட்டும் இல்ல, ஐக்யூ லெவல் மட்டும் இல்ல, இமோஷனலி இன்டெலிஜென்டா நீங்க இருக்கணும். இமோஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் இப்ப பண்ணி கொண்டிருக்கேன் எனக்கு நானே. ஏன்னா நான் இமோஷனல் இன்டெலிஜென்ட் இல்ல. ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும் போது உண்மையா சொல்லணும், என்கிட்ட இருந்தா தான் நான் சொல்லணும். நான் இமோஷனல் இன்டெலிஜென்ட் பர்சன் இல்லை. ஐ எம் நாட் an emotionally intelligent person. I am an intelligent person. Educational wise, professional wise, any other wise. Emotionally I am not. ஏண்டா இமோஷன்ன்றது உறவுகளுக்கு கொடுக்கிறது. உறவுகளுக்கிட்ட எப்படி இன்டெலிஜென்டலா இருக்கலாம்? இமோஷனலா மாமா, பெரியம்மா, சித்தப்பா, சாட்சி, அக்கா, தங்கச்சி, அண்ணா, அம்மா, அப்பா, குடும்பத்துக்கிட்ட எப்படி நீங்க இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கலாம்? அங்க இறங்கி போகணும், இறங்கி போகணும். சொந்தங்கள் கிட்ட விட்டு கொடுக்க கூடா, பொய் சொல்ல கூடா, பிரிக்க கூடா, அநியாயம் பண்ண கூடா, கோர்த்து விட கூடா. இது இப்படித்தான் இருக்கணும்.
இமோஷனலி இன்டெலிஜென்ட் இவன் இப்படி செய்வான், இவன் இப்படி செய்வான், இவன் இப்படி செய்வான், இப்படி பேர் கவனமா இருப்பேன், அங்க பேசப்போக்குள்ள கவனமா இருப்பேன், இந்த உமா இவகிட்ட பேசப்போக்குள்ள கவனமா இருப்பேன், அந்த மாமி கிட்ட அப்படி இருப்பேன், இந்த மாமி கிட்ட இப்படி இருப்பேன், இவ இப்படி செய்யற மாமி இவகிட்ட இப்படி இருக்கணும் பிளான் பண்ணலாம். நீங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி பண்ணுவீங்க, எனக்கேலாம். எங்களை போன்ற இமோஷனலி இன்டெலிஜென்ட் இல்லாத வீக் பீப்புளுக்கு முடியாது. உங்களோட நாடகங்கள் நடிப்புக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு நடிக்க முடியாது. பட் இனி நான் ஐ எம் வெரி 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 ஐ எம் ட்ரெயினிங் மை மைண்ட். I'm training my mind and I'm meeting many people. அந்த மாதிரி emotional intelligent இருக்கிற, religious இருக்கிற, educated இருக்கிற, well educated இருக்கிற மனிதர்களை நான் போய் சந்திக்கிறேன், கதைக்கிறேன், பகிர்கிறேன். And I want to take my trauma out. Saying அதெல்லாம் தப்பு இல்ல. So நான் இன்னைக்கு சொல்றேன்டா, இந்த ஹாஜரா is an example. ஹாஜரா யாசிர் is a brand. Okay, எனக்கு ஏஸ் இங்கிலீஷ் is my professional brand. நான் இப்ப ஆஜரா யாசிர்ன்றத பிராண்டா வைக்கிறேன். சோ நான் சொல்றது, ஒரு பெண்ணுக்கு உதவி செஞ்சு நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்லா வந்தா இன்ஷா அல்லாஹ் ஐ வில் பி ஹாப்பி இன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இன் மை கபர். ஒரு பெண் என்னையால ஸ்ட்ராங்கா நீங்க மாறினேன்னு இருங்க. எத்தனையோ பேர் சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் இமோஷனலியும் நீங்க மாறினே. நான் இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் நான் இவ்வளவு நாள் படிப்பு வேலை, பெண்கள்கிட்ட படிப்பை கொடுங்க, பெண்களுக்கு வேலையை கொடுங்க, பெண்களுக்கு விரும்பின வாழ்க்கையை கொடுங்க, பெண்களை இப்படி லிபரலா இருக்க விடுங்க நான் நிறைய பேசிட்டேன். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா இமோஷனல் இன்டெலிஜென்ட் மேனிபுலேட்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ பத்தி பேச தொடங்கினது. இது நாள் வரையும் ஹாஜரா மௌனியாக இருந்து விட்டான். இப்படி ஒரு டாபிக்கே செஞ்சிருக்கணும்னா ஓகே, நானே படிச்சிருக்கணும் முதலாவது. இதெல்லாம் வர்றதுக்கு முன்ன தெரிஞ்சுக்கொள்ள. சோ நான் படிச்சுட்டேன், ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன். அதனால இப்ப நான் பேசுறேன், கொஞ்சம் அதுல இருந்து ரிகவர் ஆகி கொண்டு இருக்கிறேன். ஓகே, 4th பாயிண்ட், ஸ்டிக் டு ஃபேக்ட்ஸ், டோன்ட் எக்ஸ்பிளைன் டூ மச் தான் 3rd பாயிண்ட். அண்ட் ஸ்டிக் டு ஃபேக்ட்ஸ், உண்மையில எப்பயும் உறுதியாயிருங்க, நாட் இமோஷன்ஸ். உண்மை, ஸ்டிக் டு ஃபேக்ட்ஸ், நாட் டு இமோஷன்ஸ். உண்மையில உறுதியா இருக்கணும், இமோஷன்ஸ்ல உறுதியா இருக்க கூடாது. அப்படி இமோஷன்ல எப்படி உறுதியா இருக்க கூடாது, உண்மையில உறுதி. நான் சொல்றது உண்மை, இதுதான் நடந்துச்சு. இது இப்போ ஒரு மாமி கேரக்டர் ஆயிருந்தா, மாமி நான் சொல்றது உண்மை மாமி, நம்புங்க மாமி, இப்படித்தான் மாமி நடந்துச்சு, இதுதான் பிகினிங், இதுதான் எண்டிங், இதை தவிர இப்படி நடக்கல மாமி, நீங்களா கற்பனை பண்றதுக்கு நான் பொறுப்பு இல்ல மாமி, இதுதான் பதில். அங்க you should not play with your emotion. மாமி நம்புங்க மாமி, நான் செய்யல மாமி, சத்தியமா மாமி, குருவான் மேலாம் சத்தியம் பண்றேன் மாமி, நம்புங்க மாமி, அழக்கூடாது. You have to stick with facts, not with your emotions. அங்கே அந்த மாமிக்கு தேவை உன்னை அள வைக்கணும், உன்னை குற்றவாளி ஆக்கணும், உன்னை குடும்பத்துல இருந்து பிரிக்கணும், உன்னை பொய்க்காரி ஆக்கணும், உன்னை கடைசியில அவங்க நினைச்சதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அவங்களே அவங்கடைக்கு காரணமா இருந்து போட்டுட்டு மிளகாவும் உண்ட மண்டியில அரைக்கணும். சோ அங்க அப்படிப்பட்ட பிளாட்ஸுக்கு, கருக்களுக்கு, அப்படிப்பட்ட கதைகளோடு வருபவர்கள் முன்கூட்டியே திட்டம் போட்டுட்டாங்க, போட்ட திட்டத்தை தான் எக்ஸிக்யூட் பண்ணினாங்க. பண்ணின எக்ஸிகியூஷன்ல நீங்க மாட்டிக்கொண்டீங்க, பலியாடுகள், மாட்டிப்பட்ட பலியாடுகள். ஓகே, அந்த பலியாடுகள் நீங்க அப்போ பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்காதீங்க, ஒன்று இக்னோர் பண்ணுங்க. அண்ட் அதே மீறி பதில் கொடுக்கும் போது அழுகையோடையோ இமோஷன்ஸோடையோ கோபப்படாதீங்க. முக்கியமா கோபப்படக்கூடாது. ஏண்டா நீங்களும் வாய்ஸ் நோட்ல தான் ஹேண்டில் பண்ணுவீங்க, மெசேஜ்ல தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா வீட்டுக்கு சண்டை பிடிக்க வரதில்ல? வீட்டுக்கு சண்டை பிடிக்க வந்தா வாய் தானே, எங்க ரெக்கார்ட்? இப்ப ரெக்கார்டிங்ல சண்டை பிடிக்கிறதுக்கு காரணம் வாய்ஸ் நோட்டை தூக்கி கொண்டு அலைவது. அவக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இவக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இவனுக்கு ஃபார்வர்ட் பண்ண, அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த வாய்ஸ் நோட்டை இருக்கிறவனுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி நான் கொடி பிடிச்சி இங்க எனக்கு அநியாயம் நடந்துட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் கேவலம் கெட்ட பிறப்பு கிடையாது. வாய்ஸ் நோட்டை வச்சு பிளே பண்ண, வாய்ஸ் நோட்டை போட்டு கொடுத்துட்டான். எங்கேயாவது அவங்க சொன்னதை வச்சு அவங்களே பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பழிய போடுறது, நீ தான் வாய்ஸ் நோட்டை எல்லாருக்கும் அனுப்பி இருப்பான், நீ தான் உன்ட குடும்பம் அப்படி ஆகணும், உனக்கு இப்படி ஆகணும். அட பாவிகளா, நீங்க பேசுறீங்க, நீங்களா சண்டை பிடிக்கிறீங்க, நீங்களா அதையும் வச்சு சண்டையை வீட்டுக்குள்ளேயும் பிடிக்கிறீங்க, காட்டுக்குள்ளேயும் பிடிக்கிறீங்க, நாட்டுக்குள்ளேயும் பிடிச்சு போட்டுட்டு எங்களையும் கிழிச்சு போட்டுட்டு அந்த வாய்ஸ் நோட்டை நாங்களே எல்லாருக்கும் சொல்லுறோம்னு சொல்றதுல சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் சாட்சி. அநியாயமாக மேனிபுலேட் பண்ணுற மேனிபுலேஷன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு அல்லாஹ் ஒருவன் சாட்சி. மறுமையில பதில் கிடைக்கும். இப்ப இதுக்காக நான் கொடி பிடிச்சிட்டு போக மாட்டேன். என்ற வாய்ஸ் நோட்டை பரப்பாதீர்கள் மாமி, பரப்பினாலும் மாமா, அப்பா, சித்தப்பா, உம்மா, கணவரே,
வாய்ஸ் நோட்டை பரப்பாதீர்கள், கெஞ்சி கூத்தாடுற வேலை எல்லாம் வேணாம். அதனால எவன் வாய்ஸ் நோட்ல சண்டை வந்தாலும் பிடிக்க போகாதீர்கள், பதில் கொடுக்க போகாதீர்கள், அழுத போகாதீர்கள். இப்ப எனக்கு ஒரு கவலையும் இல்ல, நான் சண்டையும் பிடிக்கல, நான் ஏசவும் இல்ல, நான் அழுதுட்டேன். அது மட்டும்தான் எனக்கு மனசுல ஒரு கவலை. அழுதுட்டேடா ஷிக், பதில மன்னிப்பு கேட்டுட்டேனேடா, ஒரு தப்புமே இல்லாம இந்த குடும்பம் உடையக்கூடாதுன்னு மன்னிப்பை கேட்டு வேற தொலைச்சிட்டனே, அதுதான் எனக்கு இடிக்குது. செய்யாத ஏனா அழுதேன், செய்யாதீங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் லிமிட் கான்டாக்ட்ஸ். கான்டாக்டை குறைச்சுக்கொள்ளணும். அவங்களையும் உதறிடணும், அவங்களோட இருக்கிறவங்களையும் உதறிடணும், அவங்கள சுத்தி வாரவங்க எங்களும் சுத்தி வாரவங்க ரெண்டு பக்கமும் இருந்து ஜிங்சா ஜிங்சா ஜிங்சா, தோப்பு கடை ஓரத்துல ஜிங்சா ஜிங்சா. அது மாதிரி எந்த தோப்பு கடத்துல எங்க ஓரம் இருக்கு, எந்த ஓரத்துல எந்த ஓரம் கிழிஞ்சிருக்கு, எங்க சண்டையை மூட்டி விடலாம், இதை எப்படி பெருசாக்கலாம், இங்க இருக்கிற கதையை கொண்டு போய் அங்க கொடுக்கலாம், அங்க இருக்கிற கதையை எடுத்துட்டு வந்து இங்க தரலாம். நெவர். டோன்ட் கீப் லிமிட் யோர் செல்ஃப். பெரியம்மாவோட சண்டையா, பெரியம்மாவோட சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் சைலண்டா விட்டுறணும். இமோஷனலா இன்டெலிஜென்டா இருக்கணும். அதுதான் பெரியம்மாவோட தானே சண்டை, பெரியம்மாவோட குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்க, நான் போய் பேச போறேன், பெரியம்மாக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நாங்க எல்லாம் ஏலா போல இவளுக்கு, நாங்க எங்களோட வாங்க செய்யறவங்களை வச்சு அடுத்த கல்யாணத்தை செய்வாங்க. அதை விட வேணாம். ஆனா இஸ்லாம் சொல்லுது ரத்த உறவுகளை பிரித்து வாழ வேண்டாம் என்று. அப்ப என்ன ஆஜரா பிரிச்சு வாழ சொல்றான்னு நினைக்காதீங்க. டேக் அ பிரேக். அது பிரேக் பெர்மனன்ட் பிரேக்காவும் இருக்கட்டும், டெம்பரரி பிரேக்காவும் இருக்கட்டும், அது அல்லாட கையில விட்டுருங்க. அல்லா தொழுவ இருக்குத்தானே, ஓதல் இருக்குத்தானே, அல்லா போதுமானவன். இந்த உறவு நல்லா இருந்தா சேர்த்து வைப்பான், உறவு நல்லா இல்லையே பிரிச்சு வைப்பான். அல்லாக்கு தெரியும். நான் ரத்த உறவுகளை பிரிய சொல்லல. நீங்க ஒரு ஹஜ்ஜுக்கு போறீங்க, உம்ராக்கு போறீங்க, சலாம் கொடுத்துட்டு தான் போகணும், நீங்க பேசாம இருக்கேல, நான் அதெல்லாம் சொல்லல. பட் உங்களோட மென்டலி ட்ராமால இருந்து வெளியே வரணுமா, கிண்டி 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 கிளறாம பிரேக், டேக் a break. Ignore the manipulate. நான் சொல்றது manipulator's இக்னோர் பண்ணுங்க, manipulator's இக்னோர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டே காம் அண்ட் ஸ்ட்ராங். காம் ஆயிரணும், அமைதி ஆயிரணும். போன கிழமை இருந்த ஹாஜரா இல்ல. நான் காம் ஆகினதுல பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி எழுத்து. என் எழுத்து எழுத 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 எனக்கு அது நான் காமானேன். அதை விட தொழுக, எக்ஸ்ட்ராவா தொழுது அண்ட் திக்ர், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இத தவிர உங்களுக்கு என்ன மருந்து வேணும்? யார் உங்களுக்கு வேணும்? சுஜூத்ல விடுங்க கண்ணீரை. யூ வில் கெட் த பவர், யூ வில் கெட் த வைப், யூ நோ, அந்த வைப சொல்லலாம். நீங்க ஹிந்துவா இருந்தா சுஜூத் வந்து நீங்க கால்ல விழுவீங்க தானே, தரையில உங்களோட நெத்திய வச்சு அழுங்க. அதுதான் எங்களுக்கு சுஜூத். ஓகே, செஞ்சு பாருங்களே, அதெல்லாம் விடுபடும், மனசு ரிலாக்ஸ் ஆகும். எனக்கு அது ரிலீஜியஸ் சைட் நான் வந்து ஸ்ட்ராங் ஆகினேன், இன்னுமே ஸ்ட்ராங் ஆகினேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஷேரிங்டா, இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு எல்லாட்ட போய் சொல்லக்கூடாது. குடும்பத்துல ஒருத்தர் சொல்லக்கூடாது. ஸ்பெஷலி குடும்பத்துல ஒருத்தர் தூக்கிட்டு வர பிரச்சனைய குடும்பத்துல இன்னொருத்தரிடம் கதைக்க வேண்டாம், நண்பர்களிடம் கதைக்க வேண்டாம். ஆனா இனி இல்லன்னு ஒரு நண்பர் இருப்பாங்க. இப்ப குடும்பம்டா ஸ்ட்ராங் க்ளோஸ். இப்ப உமா கிட்ட கதைக்கத்தான் வேணும். உம்மா எனக்கு அந்த ஆறுதல் கிடைச்சது. உம்மம்மா, சிஸ்டர், ஹஸ்பண்ட். அந்த ஆறுதலை நான் அவங்ககிட்ட இருந்து தேடிக்கொண்டேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒருத்தர்கிட்ட ஒண்ணுமே nobody knows what happened, but I am stressed. எனக்காக துவா செய்யுங்க. அந்த ஒரு வார்த்தை போதும். எனக்காக அழுது துவா கேட்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ இந்த எழுத்துக்கள் மூலமா என் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் எனக்கு ப்ரே பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். ஐ லவ் யூ. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. I'm not going to respond back. எனக்கு முடியாது ரிப்ளை பண்ண. சோ ஓவராலா நான் மேனிபுலேஷன் தலைப்புல பேசுறேன். ஓகே. சோ யார்கிட்டையும் சொல்ல போறது கிடையாது. நான் யார்கிட்டையும் சொல்ல போறது கிடையாது. யார் இதை பார்த்தாலும் ஐயோ சண்டையெல்லாம் பேசுறோம் சொல்லிடுவாளா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லல. சொல்லாமலே பழிய போட்டு பேசி ஏசி நாயாக்கி நடுத்தெருவுல விட்டு முடிஞ்சு சொல்லாமலே இப்படின்டா சொல்லிட்டேன்டா, என்னெல்லாம் என்னைய செய்வீங்க. சோ டோன்ட் வரி, நான் சொல்ல மாட்டேன். அண்ட் செவன்த் ஒன், கெட் சப்போர்ட். அதோட முடியுது. கெட் சப்போர்ட்டா ஃபைனல். இந்த மேனிபுலேட்டர் பழக்கம் என்னண்டா, அவர்களை விட கீழே இருக்கிற ஒருத்தரை தேடி வருவாங்க. இப்ப என்னைய தேடி ஒருத்தர் வந்தாங்களா, அவங்க வீக், அவங்க ஸ்ட்ராங்கா, ஏஜ்ல ஸ்ட்ராங்கா, நான் ஏஜ்ல வீக்கா, என்னைய வச்சு செஞ்சுட்டாங்களா. இப்ப எனக்கு ஏன் வராங்க என்கிட்ட, ஏனண்டா ஹாஜரா சொல்ல மாட்டா. ஹாஜராவை வச்சு செஞ்சாலும் குடும்பத்துல கதை போகாது. குடும்பத்துல கதை போனாலும் எவ்வளவு என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் என்கிட்ட எப்படி கேட்பா எவ்வளவு, ஏனண்டா இந்த ஹாஜரா சொல்ல மாட்டாதுன்னு நம்பிக்கை.
பட் இந்த ஹாஜரா யார்கிட்டயுமே சொல்ல மாட்டான், ஆனா பெத்த தாயிட்ட சொல்லுவா தானே. So get support from your mother. If it is your mother or father, get support from them. Husband சொல்லுவா தானே, get support from them. ஆனா இந்த மேனிபுலேட்டர் ஒருத்தர்கிட்டயே சொல்ல விடாம ஆக்குவாங்க. அதுதான் அல்டிமேட் கோல். அப்ப இந்த மேனிபுலேட்டர் காவி கொண்டு வரும்போது அதே மேனிபுலேட்டர் குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சம் புத்தியான அறிவான கொஞ்சம் நம் சொல்லலாம், இதுகள்ட்ட மண்டையில மூளை இருக்கு அண்ட் இதுகள்ட்ட மனசாட்சி இருக்கு, மூளை இருக்கோ இல்லையோ மனசாட்சி உள்ளவங்க நம்பி அவங்களுக்கே அதை அனுப்பி வைக்கணும். பாருங்க உங்களோட இப்படி அவங்களோட பிள்ளைகள் இருக்குமே, அவங்களோட பிள்ளைகளுக்கே சொல்லணும், பாருங்க இப்படி செய்யறாங்க. அதை தவிர அதே மேனிபுலேட்டர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கோவக்காரரோ கோவக்காரிக்கோ தயவு செய்து அனுப்பக்கூடாது, செஞ்சிராதீங்க. இந்த வாய்ஸ் மெசேஜஸால குடும்பங்கள் பிரிகிறது சத்தியம். இதை நீங்க ஹேண்டில் பண்றது காஷியஸா ஹேண்டில் பண்ணணும். நீங்க உங்களுக்கு வருதா டக்குன்னு அதே குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சண்டைக்காரருக்கு அனுப்பிடுவீங்க. அந்த சண்டைக்காரருக்கு அனுப்பினா அவர் என்ன செய்வாரு, அங்கேயும் சண்டை பிடிச்சி அனுப்பினா உங்களோடய சண்டைக்கு வருவாரு, சண்டைக்கு வருவாங்க. செஞ்சிராதீங்க. அறிவுள்ள தெளிவுள்ள மனசாட்சி உள்ள நல்ல இறை நம்பிக்கையாளர்களோட தான் நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். சோ நான் ஹேண்டில் பண்ணது என் உம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு இதுக்கு மேல முடியல, தாங்க முடியல, I am done. அப்போ அதுல இருந்து என் உம்மா அழகா எடுத்துட்டு வந்தது, பொறுமையே பெருமை, பொறுமைக்குள் மகளே, பொறுமைக்குள் மகளே. என் உம்மாட வீரம் அமைதி. எங்களோட உம்மாட வீரம் லோ கிளாஸ் மாதிரி இறங்கி பேச போக மாட்டாங்க. இந்த லோ கிளாஸ் தேர்ட் ரேட் உமன் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு தான் இந்த வாடி ஓடி அவளே இவளே நீ பண்ணியா அவ பண்ணினானா உன்ன குடும்பம் அப்படி. நீங்க இந்த ஹாஜராவை பார்க்கணுமா இருந்து இந்த ஹாஜராவை விட ஒரு ஒரு யூனோ ஐ கான்ட் கம்பேர். அந்த ஒரு பதுமை கிட்ட நீங்க எங்க உமா கிட்ட பேசிப்பாங்க. ஷீ இஸ் அ ஃபிளவர். எதை எங்களோட உம்மோட வெப்பன் அமைதி. அதை விட பெரிய வெப்பன் தொழுகை. தொழுது கைய நீட்டி துவாவை கேட்பாங்க பாருங்க, மாஷா அல்லாஹ், ஆன் த ஸ்பாட் சொல்லிட கிடைக்கும். இவ்வளவு நாளும் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டா 2 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்க முடியுமா இந்த உலகத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா? அப்ப எப்படி எங்க உமா வளர்த்தாங்க? அவங்களோட தொழுகையால, அவங்களோட ஓதலால, அவங்களோட திக்ரால. அதாலதான் எங்களை ஃபுல்லா வளர்த்தாங்க. நம்பினா நம்புங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்தா உங்களோட பிள்ளைகளை தயவு செஞ்சு அப்படி வளங்க. உங்களோட ஓதல் தொழுகை உங்களோட நல்ல வார்த்தைகள் உங்களை நல்லா வைக்கும். சோ உமா கிட்ட அழுதேன். உமா சொன்னது பொறுமையா இரு. நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அழுதேன். நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உங்களோட புள்ள கோலை இல்ல, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். செய்யாத தப்புக்கு அழ வச்சுட்டாங்க. ஐ நீட் டு டாக் பேக். கிவ் மீ த பெர்மிஷன். ஐ நீட் டு ரெஸ்பாண்ட் பேக். நான் அவங்களோட வீட்டுக்கு போகணும், மூஞ்சி முன்னாடி பேசணும், அட்லீஸ்ட் கத்தணும். என் உம்மா எனக்கு பெர்மிஷன் தரவில்லை, என் ஹஸ்பண்ட் எனக்கு பெர்மிஷன் தரவில்லை. ஸ்பெஷலி எந்த இன்டர்னல் கன்ஃபிளிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ மேனிபுலேட்டர்ஸ் ஹேண்டில் பண்றதா இருந்தா ஹஸ்பண்டை இணைக்க வேண்டாம். என் ஹஸ்பண்ட் இஸ் a well respected, well educated person, well brought up. நல்ல படித்த, நல்ல இறை பக்தி உள்ள, நல்ல குடும்பத்து பையனால எங்கட சைட் பிரச்சனைக்கு வாய்ப்போட வரலாம். அது அதை விட மரியாதையான ஒழுக்கமான விடயம். சரியா? அப்படி இருக்கணும். வளர்ப்புகள் அப்படி இருக்கணும். ஓகே. சோ தயவு செய்து நானே ஹேண்டில் பண்ணினேன். என் உம்மாவும் என்னை அழகா ஹேண்டில் பண்ணாங்க. என் ஹஸ்பண்டும் ஹேண்டில் பண்ணது. பொறுமை. தொழுங்க, அழுகைய அங்க கொண்டு போங்க. உங்களோட ஹார்ட் வெடிக்குது. ஹார்ட் உண்மை எனக்கு ஐ வாஸ் சப்போஸ் டு கோ டு தி கார்டியாலஜிஸ்ட். அவ்வளவு ஒரு பெயின். தென் அல்ஹம்துலில்லாஹ் தே ஹேண்டில்ட் மை இமோஷன்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஓகே. அப்ப உங்களுக்கு கெட் சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு சப்ரஸ் பண்ணுவாங்க. அல்லா, இப்ப நான் இந்த வாய்ஸ் நோட் எங்க சொல்ல, இவங்க எனக்கு இப்படி பேசுறாங்களே, இப்படி எல்லாம் பேசுறாங்களே, என்ன செய்ய என்ன பண்ணிட்டு நான் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் உடனே அவங்கட பெர்மிஷன் கிட்டே அவங்கள்ட்டே சொல்றேன், நீங்க பேசுனதெல்லாம் நான் உம்மாட்ட சொல்லுவேன், ஏன்னா எனக்கு விளங்குது இல்ல என்ன பதில் தரணும்னு, அல்லாஹ்க்காக மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அங்க போய் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கட உம்மா கிட்ட இருந்து பதில் வருது. பொறுமை. அநியாயம் வருதா? பொறுமை. உன்னைய ஏசுறாங்களா? பொறுமை. உன்னைய அடிக்க சரி செய்யறாங்களா? பொறுமை. பொறுத்துக்கோ, உனக்கு வெற்றி எப்படி கிடைக்குதுன்னு மட்டும் பாத்துக்கோ. அது இப்ப கிடைக்காட்டியும் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இல்லாட்டி நான் மவுத்தா போனதுக்கு அப்புறம் இல்லாட்டி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டா கூட இருக்கலாம். சோ மேனிபுலேட்டர்ஸ் என்று சொந்தக்காரிகளுக்குள்ள, சொந்தக்காரனுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, நட்புக்குள்ள, பக்கத்து வீட்டுக்குள்ள, நான் ஃப்ரெண்ட பத்தின மேனிபுலேஷன் இன்னும் பேசினேன்னு நினைக்கிறேன், அது டிலீட் ஆயிட்டு அந்த வீடியோ. எல்லாத்துக்குள்ள இருக்கிற மேனிபுலேட்டர்ஸையும் கடந்து வாழுங்க. மறந்து வாழையிலாது, எப்படியுமே மறக்கலாம். வார்த்தைகள் மறக்கலாம், அடிய மறக்கலாம், வார்த்தை மறக்கலாம்.
மறக்க இயலாத நிமிடத்துல உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வரும்போது ஹஸ்பண்ட் அல்லா சொல்லி அல்லா கிட்ட கொடுங்க. இப்ப நான் ஒரு 5 minutes இருந்தனாலும் யாரையாவது மெசேஜ் வந்தா நான் அழுதுருவேன். சம்டைம் இமோஷனலி அழுவ வந்துரும். உடனே அழுவாத ஹாஜ், ஆல் இஸ் வெல், ஹஸ்பண்ட் அல்லா வன்னிமல் வக்கீல். ஒவ்வொரு கண்ணீர் டிராப் இல்லதா, ஹஸ்பண்ட் அல்லா வன்னிமல் வக்கீல். அல்லாட பதில் கிடைக்கிற நாள் உங்களுக்கு இங்க ஹாப்பியா இல்லாட்டி மறுமையில எப்படி ஹாப்பியா நீங்க இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்களே. சோ உறவுகள் நாங்க தொங்கிக் கொண்டிருக்கிறோம். பிரியக்கூடா ரத்த உறவுகள் தேவைண்டு. ஆனா பிரிச்சு விடுறீங்க பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இஸ் தேர். சோ இந்த மேனிபுலேட்டர்ஸ் என்ற தலைப்பில் நான் பேசியது யாரையுமே டைரக்டா தாக்கை பேசல. அப்படி நீங்களா நினைச்சிட்டீங்கடா ஹாஜரா ஒருவேளை எங்களை தான் பேசினாலும் என்னைய பேசினாலும் உனைய பேசினாலும் இந்த வீடியோஸ் பாக்குற அந்த கோர்த்து விடுறவர்களும் இருக்கிறார்கள். டக்குனு கால் போயிரு 50 கால் போயிருக்கும். இல்லாதவங்க எல்லாம் கோர்த்து விட்டுருவாங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. நாங்க மைண்ட்ல கொஞ்சம் சரி ஒத்தர வச்சு பேசியிருந்தா கூட இன்னொரு 10 பேரை குடும்பத்துல செய்யாதவர்களுக்கெல்லாம் கால் போகும். பாருங்களே நீங்களா செஞ்சிருந்தா மட்டும் தொப்பியை தூக்கி போடுங்க. செய்யாதவங்க யாருக்கும் இது இல்ல. இது என் ஃபாலோவர்ஸுக்கு நான் பேசின அவேர்னஸ் போஸ்ட். ஓகே, இது அவேர்னஸ். How to be an emotionally intelligent person என்ற தலைப்புல நான் அடுத்தது பேசுவேன். இது who are manipulators, how to find them and how to tackle them, how to handle the situation. இது எல்லா பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுதிக்கோங்க. பிரச்சனை வந்தா அழகா சார்ட் அவுட் பண்ணுங்க. உங்களை விட வயசு கூடினவங்க வந்தாங்கண்டா வயசு கூடினவங்களோட ஹேண்டில் பண்ண விடுங்க. உங்களை விட வயசு குறைஞ்சவங்களோட கசின்ஸ் இல்லாட்டி சின்ன பிள்ளைகள் யாராவது வந்தா, ஏய் நீ ஏன் இத்து போன சின்னது, உன்னோட நான் என்ன பேசுறது, உங்களோட ஏஜ் அப்ப காட்டுங்க. அதுகளோடய வாயடிக்க போவாதீங்க, சண்டைக்கு போவாதீங்க. உங்களை விட இப்ப வயசு குறைவா உங்களுக்கு ஈக்குவலா யாராவது வந்தா, வெரி சாரி, நான் ஃபேமிலி பாண்டை மெயின்டைன் பண்றவ, ரத்த உறவுகளை பேண சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கு. உங்களுக்கு வேணாட்டி அல்லாட காவலா போயிருங்க. உங்களோட சண்டை பிடிக்க நான் இல்ல, எனக்கு முடியாது. அப்படி பிடிச்ச ஆக்களும் நாங்க இல்ல. ஓகே, எல்லாமே இந்த அடால்ட்ஸுக்குள்ள வர இஷ்யூஸ் தான். அதை கொண்டு இந்த அப்பாவி சின்ன பிள்ளைகிட்ட தலையில போட்டு மிளகா வரைச்சி எங்களுக்கு தராதீங்க, வலிய தராதீங்க. எனக்கு இல்ல, யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த வலி இருக்கு தெரியுமா, மரண வலி, வாழ்நாள் வலி வெளியே வாரதுன்றது தெரப்பி தேவை கட்டாயமா. இதுக்கு ஒரு தெரப்பி தேவை, தெரபிஸ்ட் தேவை. தேங்க்ஃபுல்லி என் சிஸ்டர் சைக்காலஜி ஃபீல்ட்ல இருக்கிறனால அவகிட்ட தான் நான் எவ்ரிடே என் பேர்டுனை இறக்கி ஸ்ட்ரெஸ் இறக்கி தொழுகையில இறக்கி அப்பயுமே இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 days ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் 13 days ஆகி கூட யூனோ இவ்வளவுக்கு நான் இருக்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு தான் என் வாய்ஸும் வருது, ரைட்? சோ டோன்ட் வரி. நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்ணினீங்க. நேத்தும் ஒரு லேடி மெசேஜ் பண்ணீங்க, ஹாஜரா ஆல் யுவர் வேர்ட்ஸ் ஆர் சூதிங் மீ. எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னைய ஆறுதல் படுத்துது. ஏண்ட கவலையவே நீங்க பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னொரு கேர்ள் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க, A-level ஸ்டூடெண்ட். எங்களோட A-level யங்ஸ்டர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. யூ ஸ்பீக் அ லாட் அண்ட் லவுட். நிறைய பேசுங்க. எனக்கு இப்ப உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் படிச்சு தர ஐடியாவே இல்ல. இந்த இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் போட்டு படிச்சு தந்து நீங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசி படிக்கிறீங்களோ இல்லையோ, சமூகத்துல மனுஷரா வாழுங்கப்பா, அது போதும். நீங்களும் மனுஷரா இருந்து சுத்தி கொஞ்ச காலம் வாழ போற மனுஷரை நிம்மதியா இருக்க விடுங்க. நான் 30sல இருக்கிறேன். இன்னும் எனக்கு 30 10 15 தெரியாது. எனக்கு கொஞ்சம் வாழ விடுங்க. அதே மாதிரி நீங்க 50ல இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் 5 வருஷமா 10 வருஷமா தெரியும். ஏற்கனவே 43 42 எல்லாம் செத்துருச்சு. ஃபேமிலியில ஆக்க குறைச்சிட்டு வராங்க. சோ இப்படியெல்லாம் செஞ்சு இருக்கிற இந்த இதையும் ஒட்டச்சு என்ன வார்த்தைகள் அப்பா. வார்த்தைகள் எல்லாம் சொன்னா சொல்லாம மேனிபுலேட்டர் பேசியே இவ்வளவுக்கு உங்களுக்கு இவ்வளவு பேசிருக்கீண்டா. ஜஸ்ட் இமேஜின். சோ டோன்ட் எவர் பிளே. ஓகே, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்டென்ட் ஆக்குவேன். ஓகே, இப்படி செஞ்சுட்டாவே பப்ளிக்ல போய் பேசிட்டாவே நான் யாரோட மானத்தையும் வாங்கல, யாரையும் பப்ளிக்கா பேசல, பேர் சொல்லல, விஷயத்த சொல்லல, யாருக்கிட்டையுமே நான் எதையுமே சொல்லல. சொல்லாமலே எனக்கு அநியாய பெயர்கள் கிடைச்சி அநியாயமான சாபம். சபிக்காதீங்க. வாய்ஸ் நோட்ல சபிக்கிறீங்க. வாய்ஸ் நோட்ட ஒரு வேலையை முடிச்சிட்டு படிச்சு கொடுத்த அடுத்த நிமிஷம் வாய்ஸ் நோட் ஆன் பண்றேன், 7 சாபம். 7 வாய்ஸ் நோட்ல 7 சாபம். வாழ்க்கையில யாருக்கும் அப்படி நடக்க கூடாது. புல் அரிச்சு போயிட்டு அந்த நடுங்குது கை சொன்னாலே. கை நடுங்குது, சொல்லுங்க, கை நடுங்குது, புல் அரிக்குது, ஹார்ட் பால்பிட்டேஷன் ஆகுது, முது வேர்க்குது, தலை சுத்துது, கண்ணு மறைக்குது, பேச்சு போகுது, பேச்சே வருது இல்ல, தொண்டை இல்ல போலன்னு நான் நினைச்சிட்டேன். அன்னைக்கு எனக்கு பேச்சு வருது இல்ல.
சாபம். குடும்பங்கள்ல தான் செய்றீங்க சாபம். தெரியாதவன் ரோட்ல போறவன் இன்னொருத்தர் சொல்ல மாட்டான், அழிஞ்சி போ, அப்படி போ, இப்படி போ, மண்ணோட போ, உன குடும்பம் இப்படி போ. குடும்பம் எல்லாம் இருக்கிறீங்க, குடும்பத்துல 2 பச்சை பிள்ளைகள் இருக்கு. என்ன பேச்சுகள், என்ன சாபங்கள். சபிக்கும் பெண்களை எல்லாம் விரும்புறது இல்ல. குடும்பத்துல பெண்களோட வாய்ஸ் கூட கூட, ஒரு ஆம்பளைய விட ஒரு பொம்பளையோட வாய்ஸ், மனைவியோட வாய்ஸ் கூட கூட. கணவன் மனைவிய பத்தி போட்டுட்டேன் வீடியோ, பார்த்து திருந்துங்க. கணவன் மனைவிய பத்தி எப்படி இருக்கணும் அதெல்லாம் போட்டாச்சு. 1.5 hour வீடியோ, விரும்பும்னா பாருங்க. இப்ப வந்து சொல்லல கணவன் மனைவி எப்படி வாழ்வது, ஒன்றாக இருப்பதெல்லாம் எங்களுக்கு அந்த வீடியோ போட்டு உங்களை சேர்த்தெல்லாம் வைக்கலாம். தயவு செஞ்சு சபிக்கிறத நிப்பாட்டுங்க. யாரா இருந்தாலும் அநியாயம் செஞ்சாதான் சபிக்கணும். அநீதி இழைக்கப்பட்ட ஒவ்வொருவரின் கண்ணீருக்கும் இறைவன் பதில் கொடுப்பான். அநீதிண்டா என்ன, செய்யாத ஒன்று அடுத்தவண்ட மேல பழி சுமத்துறது, அபாண்டம் சுமத்துறது. Don't do that, please. So I'm going to wind up. My child has come from the same school that I take care of. என்னை பிரேயர்களையும் சேர்த்துக்கோங்க. Take care. உங்களோட வேல்யூபிள் பிரேயர்ஸ்ல நான் பேசணும்னு ஆசைப்படுறவங்க என்னை சேர்த்துக்கோங்க. அந்நியாயமா என்னை சபிக்கிறவங்க, உங்களுடைய சாபம் உங்களுக்கே உரித்தாகட்டும். ஆமீன், ஆமீன்.